தேங்க்யூ லார்ட். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காலை வேளையில் நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து, கஷ்ட காலங்களில் நமக்கு தஞ்சம், அடைக்கலம், கோட்டை, அரண், நீதிமான் புகுந்து கொள்ள ஒளிந்து கொள்ள ஒரு இடம் இருக்குமானால் அது தேவனுடைய சமூகம், அது அவருடைய பிரசன்னம் மட்டும்தான். அங்கே வந்து நிற்போம், அங்கே மறைந்து நிற்போம். அந்த மறைவில் நிற்கிற நமக்கு பிரசன்னத்தின் பாதுகாப்பை கர்த்தர் தருகிறார். எல்லோரும் கண்களை மூடி சிரசை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா லார்ட். இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தவும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தவும் நீரே. ஆதியும் நீரே, அந்தவும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தவும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். என் வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் மாறிடா நேசர். துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் மாறிடா நேசர். இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். கொடூரங்களுக்கு நடுவே, வாரிக்கொண்டு போகிற சீற்றங்களுக்கு நடுவே, கொள்ளை நோயின் அகோரமான முடிவுகளுக்கு நடுவே நாங்களும் வந்து நின்று உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, எங்கள் தேசத்திற்காக மனமிறங்கும். உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் என்று சொல்வது போல் எங்களுக்காய் கல்வாரியில் தொங்கின இயேசுவே, வெங்கல சர்ப்பமாய் உயர்த்தப்பட்டீரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். வாழ்வு தாங்கப்பா. இந்த தேசத்தை கண்ணோக்கி பார்த்து, நாங்கள் உங்க உடன்படிக்கை பிள்ளைகள், நாங்க உங்க ஜனம், நீங்க எங்க தேவன், நீங்க எங்க மேய்ப்பர், நாங்க உங்க ஆட்டுக்குட்டி. நாங்க வந்து நின்று உம்மை நோக்கி பார்த்து வேண்டுதல் செய்கிறோம். எங்க மனவேதனைகளை உம்மிடத்தில் சொல்ல வந்து நிற்கிறோம். கர்த்தாவே, கண்ணோக்கி பாருங்க, இறங்குங்க, எழுந்தருளுங்க, தேசத்தை இரட்சிங்கப்பா. மீண்டும் நினைவேக்கு இரட்சண்யத்தை கொடுத்தது போல இன்னைக்கு மீண்டும் நாங்க வந்து நிற்கிறோம். அற்புதம் செய்யுங்க, வானம் திறக்கப்படுவதாக. கர்த்தாவே, கண்ணோக்கி பார்த்து மகத்துவமாய் மீண்டும் எழுச்சியோடு எங்கள் பிள்ளைகள் தேசம் பிரகாசிக்க கிருபை செய்யும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபை ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இந்த ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளும்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யெகோவாயீரே தாதாவாம் தெய்வம், நீ மாத்திரம் மதி எனக்கு. யெகோவா ராஃபா சௌக்கியதாயகன், தன் அடிப்பினரால் சௌக்கியம். யெகோவா ஷம்மா கூட இருக்கும், நல்கும் அவன் அவசியங்கள். நீ மாத்திரம் மதி, நீ மாத்திரம் மதி, நீ மாத்திரம் மதி எனக்கு. நீ மாத்திரம் மதி, நீ மாத்திரம் மதி, நீ மாத்திரம் மதி எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டாவாம் தெய்வம், நின் வசனத்தால் உலவாயெல்லாம். யெகோவா எல்யோன் அத்யுன்னதன்னே, நின்னை போலே மറ്റാருமில்லாம். யெகோவா ஷாலோம் என் சமாதானம், நல்கி நின் சாந்தி என்னில். நீ மாத்திரம் மதி, நீ மாத்திரம் மதி, நீ மாத்திரம் மதி எனக்கு. நீ மாத்திரம் மதி, நீ மாத்திரம் மதி, நீ மாத்திரம் மதி எனக்கு. யெகோவாயீரே தாதாவாம் தெய்வம், நீ மாத்திரம் மதி எனக்கு. யெகோவா ராஃபா சௌக்கியதாயகன், தன் அடிப்பினரால் சௌக்கியம். யெகோவா ஷம்மா கூட இருக்கும், நல்கும் அவன் அவசியங்கள். நீ மாத்திரம் மதி, நீ மாத்திரம் மதி, நீ மாத்திரம் மதி எனக்கு. நீ மாத்திரம் மதி, நீ மாத்திரம் மதி, நீ மாத்திரம் மதி எனக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சூழ்நிலை எல்லாம் எதிரானாலும், சுற்றத்தார் நமக்கு பகையானாலும், கேரி தாற்று நீர் வற்றினாலும், கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதனாலே நம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஒத்தாசை தரும் பர்வதமாகி அந்த தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் இந்த நாட்களிலே பெரிய காரியங்களை செய்வாராக. கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே
இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. கரங்களை தொட்டும் பொழுது ஒருவேளை இந்த காலகட்டம் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணப்படலாம். இரவிலே படுத்து உறங்கும் பொழுது காலையிலே விழித்தெழுவோமோ என்ற நம்பிக்கை அற்றவரான சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர். உன்னையும் எங்களையும் இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து நடத்தினாரே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த அற்புதமான தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். எகிப்து தேசத்திலே வாதைகள் வந்த பொழுது எகிப்தியருக்கு வந்த ஒரு வாதையும் இஸ்ரவேல் மக்களாகிய நமக்கும் அவர் வர பண்ண மாட்டேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தை நம்பிய நாளிலே கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை நாம் ஆர்ப்பரிப்போம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் முன்னில் குறையானதோ. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் முன்னில் குறையா. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். அதிசயம் செய்வார், நீ கலங்காதே. அதிசயம் செய்வார், நீ கலங்காதே. அதிசயம் செய்வார், நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன், நான் கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி ஒத்தாசை தரும் பர்வதமாகிய அவரையே நாம் நோக்கி பார்க்கும் பொழுது எந்த சூழ்நிலை நமக்கு எதிராக வந்தாலும், சுற்றத்தார் நமக்கு எதிராக வந்தாலும், வியாதிகள் மரணங்கள் நமக்கு அருகில் வந்தாலும், நம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை ஒவ்வொரு நாளும் தேற்றுகிறதா இருக்கிறதுனாலே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வேத வாக்கின்படி நம்முடைய வார்த்தை சார்ந்திருக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தைகளை விசுவாச அறிக்கைகளாய் சொல்லி நம்ம அவரை பாடி துதித்து அவருடைய நாமத்திற்கு கீழ்ப்படும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வார். சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானரோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானரோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். வல்லக்கரம் தாங்குவ கலங்காதே. வல்லக்கரம் தாங்குவ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே ஒரு கசப்பான அனுபவம் வாழ்க்கையில காணப்பட்டிருக்கலாம். அன்று இஸ்ரவேல் மக்களுக்கு கசப்பான தண்ணீரை
மாறாவின் தண்ணீரை போல மதுரமாய் மாற்றின தேவன். எல்லா வியாதி படுக்கைகளையும் கர்த்தர் நம்மை விட்டு அகற்றி, வேதம் சொல்லுகிறது, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், வேதனையை கூட்டேன், ஆயுசு நாட்களை நீடிக்க பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் நீடித்த ஆயுசு நாட்கள் நம்மை திருப்தியாக்கி, மோசேயை போல 120 ஆண்டுகள் கர்த்தர் நமக்கு கொடுத்து, கண்கள் மங்காமல், சரீரம் குன்றாமல், பலன் குன்றாமல் கர்த்தர் நல்ல ஆரோக்கியத்தை தரும்படியாய் இந்த வேளையிலே கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை பாடி ஆராதிப்போம். கர்த்தர் எல்லா கசப்பான வாழ்வையும் மதுரமான வாழ்வை மாற்ற அவர் சித்தமுள்ளவராக இருப்பார். நம்பிக்கையோடு கூட காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் வேளை இருளானதோ. ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், யாவையும் செய்வான் நீ கலங்காதே, யாவையும் செய்வான் கலங்காதே. ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், யாவையும் செய்வான் நீ கலங்காதே, யாவையும் செய்வான் கலங்காதே, யாவையும் செய்வான் கரங்களை தட்டி உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதருண்டு, அவர் சமூகம் உண்டு. கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதருண்டு, அவர் சமூகம் உண்டு. ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? Shall we stand together? பழைய பாடல். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். தேவா, நான் கதறுகிறேன், தேசத்திற்காய் மனமிறங்கும். இந்த பாடலை கை உயர்த்தி, thank you Lord. Let's stand in the gap. எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். கரமுயர்த்தி, தேவா கதறுகிறே, தேசத்தின் மேல் மனமிறங்கும். தேவா கதறுகிறே, தேசத்தின் மேல் நீ மனமிறங்கும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். தெரு தெருவாய் இயேசுவின் நாமம் முழங்கணுமே, முழங்கணுமே. கோடி மக்கள் சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும். கோடி மக்கள், கோடி மக்கள் சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும். கரமுயர்த்தி, தேவா கதறுகிறே, தேசத்தின் மேல் மனமிறங்கும். தேவா நான் கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனமிறங்கும். எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். சொல்லுவோமா? எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். ஒரு மனமாய் சபைகளெல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கணுமே. ஒரு மனமாய் சபைகளெல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கணுமே. தேவா நான்
கதறுகிறேன். தேசத்தின் மேல் மனமிரங்கும் தேவா, கதறுகிறேன். தேசத்தின் மேல் மனமிரங்கும் எழுப்புதல் எம் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். கோடி மக்கள் சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும். கோடி மக்கள் சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும். தேவா, நான் கதறுகிறேன். தேசத்தின் மேல் மனமிரங்கும் தேவா, நான் கதறுகிறேன். தேசத்தின் மேல் மனமிரங்கும். 2 கரங்களை உயர்த்தி எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உங்க நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் ஏமாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்தேன் 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 நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா.
அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. கரம் உயர்த்தி இந்த காலை வேளையில கர்த்தருக்காக நம்ம ஒப்பு கொடுப்போமா? அப்பா, எங்க கடைசி மூச்சு வரைக்கும் இந்த தேசத்துல நாங்க நிப்போம்ப்பா. நாங்க மடியும் வரைக்கும், சாகும் வரைக்கும் திறப்புல நிப்போம். மிச்சத்தை உங்ககிட்ட கொடுக்கிறோம். நீ இரக்கமுள்ள தெய்வம், நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. உள்ளமுடல் எல்லாமே உமக்கு சொந்தமையா, உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா, கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. அர்ப்பணித்தேன் 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 எங்க ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், எங்க ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா என்னை முழுவதும், நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. கரமுயர்த்தி அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்துமா சரீரம். சொல்லுவோமா? உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேன் ஐயா, உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேன் ஐயா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா, கசப்பு வெறுப்பு காயங்கள் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி, என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன துன்பம் நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன துன்பம் நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலனீந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலன் நீந்திடுமே. கரங்களை உயர்த்தி ஒரு குரலாய், திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்றி, இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றி, இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை எல்லாரும் கேட்பீங்களா? கரங்களை உயர்த்தி, கருத்தாய் விசாரித்து என்றும்
கனிவோடு என்னை நோக்கிடனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Yes, Lord, we glorify you. We lift your name on high. Highly exalted you are, my God. Forever your name is exalted. Your throne is settled forever. Hallelujah. 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 அப்படியே நம்ம நிற்கும் போது நம்ம தேசத்திற்காக கடந்து போகிற இந்த கடின பாதையில் கர்த்தர் நமக்கு மனமிறங்கி விரைவாக வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்ற வருவேன் என்று சொன்னவர் தீவிரிக்கணும். நம்ம மத்தியில் இருக்கிற சகாயநாதன் பிரதர் வந்து ஜெபிக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த 4 மாதங்கள் முழுமையாக கண்ணின் மணி போல பாதுகாத்து பராமரித்து இந்த 5ஆம் மாதத்தில் பிரவேசிக்க கர்த்தர் அனுகிரகம் செய்திருக்கிறார். இந்த 5ஆம் மாதம் நிச்சயமாகவே ஆசீர்வாதமான மாதமாக அமைய கர்த்தர் அனுகிரகம் செய்வார். நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தேசத்தின் மேல் இருக்கக்கூடிய இந்த அந்தகாரம் நிச்சயமாக நீங்கி போகும். கர்த்தருடைய வெளிச்சம் நம்முடைய தேசத்தின் மேல் உதிக்கும். கொரோனா தொற்று 2ஆம் அலை வீசிக்கொண்டிருக்கிறது. இதிலிருந்து கர்த்தர் முற்றும் முழுதுமாக விடுதலை தருவாராக. இந்த நோயை இல்பொருளாக்குவாராக. இது நிமித்தமாக அநேகர் பாதிப்புக்குள்ளாக ஆக்கப்பட்டிருக்காங்க. அநேகர் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் இக்கட்டுக்குள்ளாக கடந்து சென்று இருக்கின்ற இந்த வேளையிலே நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாட்டுக்காக, நம்முடைய இந்த இந்திய தேசம் முழுமைக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசிக்கும் எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்துக்காக வருகிறோம். தேசத்தின் மேல் கர்த்தர் கண்ணோக்குவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இரக்கமுள்ள தெய்வமாயிற்றே ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மேல் மனதிறங்கும் என்று கேட்கிறோம். எங்கள் தேசத்தின் மேல் மனதிறங்கி இந்த வியாதியிலிருந்து கர்த்தர் முற்றும் முழுதுமாக கர்த்தர் விடுதலை தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கோடி மக்கள் சிலுவையை தேடி நாடி வருகின்ற நாட்கள் சமீபமாக இருக்கிற நாளங்களை துதிக்கிறோம். சிலுவை தேடி அவர்கள் வந்து ரட்சிப்பை அடைவார்களாக, வியாதியிலிருந்து விடுதலை பெறுவார்களாக என்று இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே நீர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. வானத்தின் கீழே பூமியின் மேலே கர்த்தருடைய நாமம் அல்லாமல், இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் ரட்சிக்கப்பட வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று அறிந்திருக்கிறோம். முழு தேசமும் இதை அறிந்து கொள்ளட்டும் என்று நாங்கள் இந்த வேளை ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே பொறுப்படுத்தி நடத்துங்க. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுத்தல் செய்வேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தெய்வம் அப்படியே கர்த்தர் தேசத்தின் மேல் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த தேசத்திலிருந்து இந்த வியாதியை முற்றும் முழுதுமாக அகற்றி போடுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்துள்ள மக்களுக்காக, எங்கள் சபை மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சபை மக்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்கி வழிநடத்துவீராக. இம்மட்டும் பாதுகாத்தீர், இனியும் பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறபடினால் நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம் கையின் பிரயாசத்துக்கு விரோதமாக எழும்பும் தீய அந்தகார சக்திகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். தேசத்தை உம்முடைய கரங்களை கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே பொறுப்படுத்தி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமை உண்டாவதாக. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இந்நாளிலே மகிழ்ந்து கலிகூற கடவும். ஆமென், ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுவத்தல் செய்வேன் சொன்னார். தெய்வத்தை நோக்கி நம்ம பிதாவின் திருமுகத்தை நோக்கி கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாமா? ஆமென், ஹல்லேலூயா. அன்றைய சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுவத்தல் செய்வேன், உன்னை அறியாத எட்டாதமான பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி அன்றைய ஒவ்வொரு நாளும் நீர் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு விளம்பிக் கொண்டிருக்கிறவரே உமக்கு நன்றி ராஜா. ஆபத்து காலத்தில் எங்கள் அனுகூலமான துணைமாய் இருப்பவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் நடக்கும் போதும் போகும்போது வரும்போதும் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிறே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்றைய ஒவ்வொரு நாளும் உங்கள் சமூகம் எங்கள் முன்பாக சென்று கொண்டிருப்பதற்காக உமக்கு
உமக்கு நன்றி ராஜா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் கண்களால் மாத்திரம் பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை நீர் காண்பாய் என்று சொன்னவரே, அன்றைய உம்முடைய வார்த்தையின் சித்தத்தின்படி வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாமல் எல்லாவற்றுக்கும் நீர் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் உம்மை நோக்கி பார்க்க, இந்த தேசமே மகிழ்ந்து கலிகூர் பயப்படாது என்று சொன்னவரே, எங்கள் தேசம் மகிழ்ந்து கலிகூரத்தக்கதாய் மீண்டுமாய் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க, எங்கள் தேசத்தை நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். அப்பா, உங்கள் கரத்தில் எங்கள் தேசத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் எங்கள் தேசத்தை உற்று நோக்கி பார்க்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பகலில் பறக்கும் அம்புக்கும் இருநாளும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாகும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் என்று சொன்னவரே, உமது வார்த்தையின் சித்தத்தின்படி சகல விதமான இக்கட்டுகளுக்கும் ஆண்டவரே இந்த வாதைக்கும் எங்கள் ஜனங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். அப்பா, உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே, உங்கள் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நீர் எங்களை நோக்கி பார்த்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. பகலில் வெயிலாகும் இரவில் நிழலாகும் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது என்று சொன்னவரே, உமது வார்த்தையின் சித்தத்தின்படி ஆண்டவரே பகலில் வெயிலாகும் இரவில் நிழலாகும் ஒன்றும் எங்கள் தேசத்தை சேதப்படுத்தாமல் எல்லாவற்றிற்கும் நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாமல் விலக்கி கொண்டு வர ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, உங்கள் கரம் எங்களை தாங்கிக் கொள்வதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நான் ஏந்துவேன் என்று சொன்னவரே, ஆண்டவரே நீர் ஏந்தி எங்களை தப்பி வைத்து வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா, ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் வெட்கப்படுத்தாமல் பாதுகாத்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஐயா. உங்கள் கரத்தில் நாங்கள் தாழ்த்துறோம் ராஜா. உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, உங்கள் கரம் எங்களை தாங்கிக் கொள்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா, ஆண்டவரே, போக்கையும் வரத்தையும் பாதுகாப்பேன் என்று சொன்னவரே, எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே செல்கின்ற எல்லா பாதைகளும் கரம் இருக்கட்டும் ராஜா. அவர் செல்கின்ற பாதைகள் ஆண்டவரே பாதைகளை நீர் பாதுகாத்துக் கொள்வதற்காக உமக்கு நன்றி ராஜா. அவர்கள் போக்கையும் வரத்தை நீர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமான ஜெபிக்கிறேன். அப்பா, ஆண்டவரே, இஸ்ரவேலை நோக்கி பார்க்கின்ற ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவரே, ஆண்டவரே, எகிப்தில் வந்த 10 வாதைகள் ஒன்றும் எங்கள் தேசத்தில் அணுகாமல் எல்லாவற்றிற்கும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமான ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சங்காரத்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஆண்டவரே வாசல் நிலைக்காலில் பூசப்படும் போது சங்காரத்துடன் கடந்து போனான் என்று வாசித்திருக்கிறோமே, அந்த வார்த்தைகளை இந்த சமயத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் ஏறுகின்ற எல்லா ஜெபத்தின் விண்ணப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் ஜெப விண்ணப்பத்திற்கு எல்லாவற்றிற்கும் நீர் பதில் அளிக்க வல்லவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தும் ராஜா. ஆண்டவரே, வாதைகள் எங்கள் கூடாரத்தை அணுகாமல் விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, ஒரு விஷயம் எங்கள் சபை மக்களையும் எங்கள் ஊழியக்காரையும் எங்கள் ஆவிக்குரிய தகப்பனையும் ஒரு விஷயம் சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. அவரையும் நீர் அவர் சந்ததியும் நீர் பாதுகாத்துக் கொண்டு வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி ராஜா. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் அரண்மனைகளை சுகமும் உண்டாவதா என்று சொன்னவரே, உமது வார்த்தையின் சித்தத்தின்படி ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் இல்லங்களிலும் அவருடைய சமாதானத்தை உண்டு பண்ணி தாங்க. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் அவரோடு இருக்கட்டும். நீர் அவங்க வார்த்தையினால் தேற்றுங்க. என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னவரே, உம்மை நோக்கி ஒவ்வொரு சமயமும் நாங்கள் கூப்பிட, ஒவ்வொரு நிமிடமும் உம் வார்த்தைகளை நினைவு கூற, உம்மோடு இணைந்து நடக்க ஆண்டவரே நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் எங்களை தாழ்த்துறோம், எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீரை பாதுகாத்து வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துறோம். காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. ஆண்டவரே, இந்த ஜெப வேலையை ஆசீர்வதிங்க. உம்முடைய மகிமை இந்த ஆலயத்தில் எப்போதும் தங்கியிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். காத்து வழிநடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். வெற்றி கொடி பிடித்திடுவோ, நம்ம வீரநாடை நடந்திடுவோ. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நம்ம வீரநாடை நடந்திடுவோ. காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நம்ம திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம், இனி திரும்பி பார்க்க மாட்டோம். கரங்களை தட்டி சொல்லுமா, வெற்றி கோடி பிடித்திடுவோம், நம்ம வீரநாடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நம்ம வீரநாடை நடந்திடுவோம். தலைக்கு மேல கரங்களை தடுமா. 1 2 ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் சொல்லுங்க சொல்லுங்க, அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, அலகையை வென்று விட்டோ. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். சேர்ந்தொரு குரலாய் வெற்றி கோடி பிடித்திடுவோம், நம்ம வீரநாடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நம்ம வீரநாடை நடந்திடுவோம். கரெக்ட், தலைக்கு மேல 1 2
வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. கரம் தட்டி உற்சாகமா வெற்றி கோடி பிடித்திடுவோ, நம்ம வீரநாடை நடந்திடுவோ. வெற்றி கோடி பிடித்திடுவோ, நம்ம வீரநாடை நடந்திடுவோம். கடைசியா ஒரு முறை தலைக்கு மேல 1. இந்த கோலியாத்தை நிச்சயமா நம்ம முறியடிப்போம். கோலியாத்தை முறியடிப்போ இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போ எங்கள் இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் இந்த பிசாசை வென்றிடுவோ. விசுவாச கேடயத்தால் அந்த பிசாசை வென்றிடுவோம். கையை தட்டி உற்சாகமாய் வெற்றி கோடி பிடித்திடுவோம், நம்ம வீரநாடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நம்ம வீரநாடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நம்ம வீரநாடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின்னே நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். நாங்கள் காலப்பாயில் கை வைத்திட்டோம், இனி திரும்பி போக மாட்டோம். காலப்பாயில் கை வைத்திட்டோம், இனி திரும்பி போக மாட்டோம். நாங்கள் இம்மட்டும் வந்து விட்டோம், இனி திரும்பி போக மாட்டோம். நாங்கள் இம்மட்டும் வந்து விட்டோம், இனி திரும்பி போக மாட்டோம். சொல்லுங்க ஒரு ஆமென். Hallelujah. Please be seated. Amen. நீங்க உட்காரலாம். God is good. I just want to have a word of announcement. Sunday morning, over Sunday until this situation changes, 7 o'clock in the morning, we have a online service. 7 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த பிரச்சனை நீங்கும் வரை ஆராதனைகள் நேரலையில் அல்லது ஆன்லைனில் ப்ரீமியர் சர்வீசஸ் உங்களுக்கு இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு வார்த்தையை தர நாங்கள் ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம். எவ்ரி சண்டே மார்னிங் 7 o'clock. ஃப்ரைடே ஈவினிங் 8:30க்கு ஒரு சர்வீஸ் இருக்குது ஆன்லைனில். வாய்ப்புள்ளவங்க எல்லாம் வாங்க. நாங்கள் இந்த வேண்டாததெல்லாம் சொல்கிறதில்ல, நாங்கள் வசனத்தை சொல்கிறோம். ஸோ காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 8:30க்கு ஒரு வர்ஷிப் அண்ட் டிவோஷன் செஷன் இருக்குது. ஸோ கம் ஆன் அண்ட் பி பிளெஸ்ட். வாங்க, எங்கள் கூட ஆன்லைனில் வந்து கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பலப்பட்டவர்களாய் சீக்கிரம் இந்த தேசத்தில் கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணின பங்குகளை நீங்களும் நானும் சுதந்திரிக்க வேண்டும். சில வார்த்தைகள் இன்னைக்கு காலையில் உங்கள் கூட பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம், ஜஸ்ட் ஹோல் சாப்டர் ஃபுல்லாக படித்து நான் நேரத்தை போக்க விரும்பலை. பட் அதனுடைய கீழ வசனத்தில் வாசித்தே வரும்பொழுது இங்கே 6ஆம் அதிகாரத்தில் பூமியின் மேல் ஜனங்கள் பெருகத் தொடங்கினார்கள், குமாரர்களும் குமாரத்திகளும் பிறந்தார்கள். 2ஆம் வசனம் போகும்போது பட் த சன்ஸ் ஆஃப் காட் saw they were daughters of men. நடந்ததெல்லாம் கீழே அப்படியே ஒரு 8ஆம் வசனத்துக்கு வந்துருங்க பார்க்கலாம். 8ஆம் வசனம். பட் நோவா, இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. பெரிய அக்கிரமங்கள் தேசத்தில் நடைபெறுகிறது. இது நடந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் வந்து இப்படி நோவா என்ற ஒரு தேவ மனிதரை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்கிறார். இந்த பைபிள் சொல்லுகிறது, நோவா ஃபவுண்ட் ஃபேவர் இன் த ஐஸ் ஆஃப் த லார்ட். நோவா கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றான், அல்லது நோவா கர்த்தருடைய கண்களில் தயை பெற்றான். அதுக்கப்புறம் கீழே நம்ம வாசித்துட்டு போனீங்கன்னா
தயை பெற்றான் என்று சொன்ன பின்னாடி கர்த்தர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுகிறார். ஒரு காரியத்தை, ஒரு இன்சைட் கொடுக்கிறார் நோவாவுக்கு. மழை வரப்போகிறது, மழை வரும், சீக்கிரம் மழை வரும், அதனால் நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லலை. மழை வரும். மழை என்பது நேற்று கூட நம்ம பேசும்போது அது ஒரு அனுகிரகம். ரெயின் இஸ் அ பிளெஸிங். ஸோ மழை வரப்போகுது. ஆனால் அந்த மழைக்கு முன்னாடி, மழை வரணும்னா நான் உனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். நீ கட்டணும். என்ன கட்டணும்? ஒரு பேழையை கட்டணும், ஒரு ஆர்க்கை கட்டணும், கட்டிகிட்டே இருக்கணும். என் நேரம் வரும்போது அப்படின்றத காட்டிலும் நீ பேழையை முடிக்கும்போது என் நேரம் வரும், அப்போ நான் மழையை அனுப்புவேன். அந்த மழை வரும்போது, மழைன்னு ஒன்று வந்தால் அது வெள்ளத்தை கொண்டு வரும். ஆமாவா இல்லைங்களா? when rain comes, flood comes. மழை வரும்போது வெள்ளம் பெருகும். மழை நல்லது, ஆனால் அது வெள்ளம் பெருகும்போது அந்த நல்லா இருந்த மழை, அனுகிரகமாக பெஞ்ச மழையினுடைய பெருக்கம் வெள்ளமாக மாறும்போது அந்த வெள்ளம் ஒரு பாரமாக மாறிவிடுகிறது. the flood becomes a burden. அதை சமாளிக்கணும்னா, அந்த வெள்ளத்தை சமாளிக்கணும்னா, இந்த 100 வருஷமோ ஏதோ உன்னை கட்ட சொன்ன பாருங்க நோவா, நீ அந்த பேழையை ஒழுங்காக கட்டியிருந்தா இந்த மழை கொண்டு வருகிற பெருக்கத்தை நீ சமாளிப்ப, நீ ஜெயிப்ப, நீ அதை கடந்து போவ. ஆனால் நான் சொன்னபடி நீ பேழையை கட்டலைனா இந்த அனுகிரகம் கொண்டு வருகிற பெருக்கத்தை நீ சமாளிக்க முடியாமல் பெருக்கத்திலேயே நீயும் இறந்து போய்விடுவ. ஆகையால் நான் சொல்லுகிறபடியே, சொல்லுகிற வரமுறைகளின் படியே, நான் கொடுக்குற டைமென்ஷன் பிரகாரம், நான் சொல்லுகிற இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் உன் இஷ்டத்துக்கெல்லாம் எதுவும் பண்ணாமல் நான் சொல்கிறபடி நீ இந்த பேழையை கட்ட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். உங்களுக்கு தெரியும் மிச்ச கதையை. பேழையை கட்டினார். கட்டி முடித்த உடனே மழை வந்தது. மழை வந்தபோது வெள்ளம் வந்தது. வெள்ளம் வந்தபோது பேழைக்குள் நோவாவும் குடும்பத்தாரும் மிருக ஜீவன்களும் காப்பாற்றப்பட்டார்கள். அதுக்கப்புறம் வெள்ளம் ஓய்ந்தது. நோவா வெளியே வந்தார், ஃபார்மர் ஆயிட்டார். ஃபார்மரான உடனே அவர் ஒரு திராட்சை தோட்டத்தை நாட்டினார். திராட்சைப்பழம் ஏராளம். திராட்சைப்பழம் ஏராளம் வந்த உடனே தலைவர் குடிச்சிட்டார். ஆமென். குடிச்சிட்டு நிர்வாணமாக படுத்துட்டார். இந்த நிர்வாணத்தை பிள்ளை ஒருத்தன் பார்த்துவிட்டு அப்படி நிர்வாணத்தை ஊரெல்லாம் போய் ஊதி தள்ளுகிறான். ஆனால் 2 பிள்ளைகள், நான் வருகிறேன், அங்கே 2 பிள்ளைகள் அங்கே நின்று தகப்பனுடைய நிர்வாணம் யாரும் பார்க்காமல், தாங்களும் பார்க்காமல் திரும்பி நின்று கூடாரத்தின் வாசல் நின்று கொண்டு தகப்பனாருடைய நிர்வாணத்தை மூடி மறைத்து இன்னும் யாவரும் பார்த்துவிடக் கூடாது என்று பாதுகாப்பில் நின்றார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். நிறைய ஆழங்கள் உள்ள ஒரு வேத பகுதி. ஆனால் இதில் இருந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு சில கருத்துக்களை இன்று காலையில் உங்க கூட பேச விரும்புகிறேன். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், மழை வரும். ஆனால் மழை வரும்போது நீங்க உங்கள் கர்த்தரோடு இருக்கின்ற உறவின் ஒப்படைப்பில் நிலைத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மழையை நான் அனுகிரகத்தோடு பார்க்கிறேன். ஆமென். நீங்க மழை வரும்போது, மழை அல்லது புயல் வரும்போது உங்களுடைய உறவினுடைய ஒப்படைப்பின் ஆழங்கள் மாறவே கூடாது. மாறாக மழை வரும்போதும் வெள்ளம் வரும்போதும் நீங்க கர்த்தருக்குள் எந்த அளவிற்கு வேரூன்றி இருக்கிறீர்கள் என்பதை மழை வெளிப்படுத்தி காட்டும். ஆமென். மழை வரும்போதும் புயல் வரும்போதும் அவ்வப்போது அலசடிப்பட்டு நம்முடைய உறவின் ஆழங்களை மாற்றிக்கொள்ளுகிற ஜாதி அல்ல நம்ம. மழை வரும்போதுதான் நாங்கள் அசையாதவர்கள் என்று நிரூபிக்கின்ற ஒப்படைப்பை காண்பிக்கிறது. ஆமென். ஆண்டவர் அப்படிப்பட்ட நிறைவில் நடத்தினார். பைபிளில் எப்பவுமே ஆண்டவர் கிட்ட ஒரு கேள்வியை கேட்டா ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்பார். என் ஆண்டவர் ரொம்ப வித்தியாசமானவர். எத்தனை பேர் இந்த நாட்களில் இந்த வரக்கூடிய இந்த அனுகிரகங்கள், வரக்கூடிய இந்த அனுகிரகத்திலிருந்து வரக்கூடிய பாரங்களை சுமந்து நிற்கிற திராணி உள்ளவர்களாய் நீங்கள் வளர வேண்டும். ஆமென். நான் ஆழமா பேசிட்டு இருக்கேன், அதனால நீங்க கூர்ந்து கவனிக்கணும். ஆண்டவர் கிட்ட ஒரு கேள்வியை கேட்டா ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்பார். ஆமென். ஆபிரகாம் கேட்டார், இந்த முதிர் வயதில் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்னு கேட்டார். ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்டார், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ, இஸ் எனிதிங் டு ஹார்ட் ஃபார் மீ என்று கேட்டார். யோபு பல கேள்விகளோடு கர்த்தர்கிட்ட கேள்விகள் அள்ளி தூவிட்டே இருக்கிறார், பேசிட்டே இருக்கிறார். திடீர்னு ஆண்டவர் சொன்னார், இப்போ நீ வாய மூடு, நான் கேட்கிறேன்னாரு. ஆண்டவர் கேட்டாரு, நான் இந்த பூமிக்கு அஸ்திபாரத்தை அமைக்கும் போது நீ எங்க இருந்தேன்னு கேட்டார். அதுதான் யோபு தன்னுடைய வார்த்தைகளை நிறுத்தி கொண்டு தேவனுக்கு முன்பாக தன்னை பணிந்து விழுந்து ஆராதித்து கொண்டான். ஆமென். ஆண்டவர் எப்பவுமே கேள்வியை கேட்கிறார். இயேசு கிறிஸ்து மறுரூப மலைக்கு மேலே போயிட்டு
கீழே வருகிறார். வந்தபோது சீஷர்களால் பிசாசை விரட்ட முடியாத போது அந்த பிசாசு பிடித்த மகனுடைய தகப்பன் இயேசுவை பார்த்து கேட்டார், உங்க சீஷர்களால் ஏன் இந்த பிசாசை விரட்ட முடியவில்லை? இயேசு அங்கேயும் ஒரு கேள்வி கேட்டார், என்னை விசுவாசிக்கிறியா? நான் உனக்கு செய்வேன். ஆமென். He never answers a question, he answers a question with a question. என் ஆண்டவர் வித்தியாசமானவர். சீஷர்கள் கர்த்தரோடு நடந்து இவருடைய ஆழங்கள் இருக்கிறதா இல்லையா, இவர்கள் நிற்பார்களா, என் மரணத்திற்கு பின்பும் இந்த சுவிசேஷ திருப்பணியின் மகத்துவங்களை சுமந்து நிற்பார்களா என்று அவர்களை சோதிக்கும் ஒரு நேரம் வரும்போது கர்த்தர் ஒரு கேள்வியை சீஷர்களை பார்த்து கேட்டார், இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் என்னை குறித்து என்ன பேசுகிறார்கள்? ஆமென். அவெல்லாம் சொன்னாரு, சிலருமை எலியா என்றும் சிலருமை இப்படி சொல்லுகிறார்கள். உடனே இயேசு கேட்டார், அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்னை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள்? மற்றவர்கள் யாரும் பதில் சொல்லவில்லை. பேதுரு மட்டும் சொன்னான், நீர் ஜீவிக்கிற தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க நிஜமாவே என்ன தெரிஞ்சு என்னை பத்தின அபிப்பிராயத்தில் தான் நீங்க இருக்கீங்களா, இல்ல அவன் இவன் சொன்ன அபிப்பிராயத்தில் என்னை பத்தி நினைக்கிறீங்களா என்று கர்த்தர் சோதித்து பார்க்கிறார். ஆமென். ஆண்டவர் சில இடத்தில் கேள்விகளை கேட்கும் போது அவைகள் ஆழமானவைகள். இன்னைக்கு உங்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புறேன், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களுக்கு மழை அனுப்புவார், உங்களை குறித்த எல்லா நோக்கத்தை நிறைவேற்றுவார். ஆனா மழைன்னு ஒன்று வந்தா அந்த மழையோடு கூட வெள்ளம் வரும், மழையோடு கூட பெருக்கம் வரும். ஒரு அனுகிரகம் ஒன்று வரும்போது அந்த அனுகிரகத்தோடு சில பாரங்களும் வரும். அந்த அனுகிரகத்தோடு வருகிற பாரங்களையும் தாங்கிக் கொண்டு கர்த்தரை நம்பி நிற்கிற திராணியை நீங்கள் வளர்ப்பீர்களா? அதுதான் இன்னைக்கு கேள்வி. ஆமென். நீங்கள் அப்படி வளர்த்தால் தாங்க நீங்க வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்களாய் நிலைத்திருக்க முடியும். மழை வரும்போது, ஒரு ஆசீர்வாதம் வரும்போது அந்த ஆசீர்வாதத்தோடு கூட வெள்ளங்களும் பெருகி வரும். அப்படின்னா எப்படின்னா பிராக்டிகாலிட்டிக்கு அப்ளை பண்ணுவது, உங்களை நீங்க ஆண்டவர் கிட்ட வர்றீங்க, நீங்க ஜெபிக்கிறீங்க, உழைக்கிறீங்க, ஆசீர்வதிச்சிட்டாரு, வீடு வந்துடுச்சு, காரு வந்துடுச்சு, பங்களா வந்துடுச்சு, செல்வம் வந்துடுச்சு, எல்லாம் வந்துடுச்சு. இதெல்லாம் வரும்போது அந்த வரக்கூடிய பாரங்களையும் சுமந்து கொண்டு கர்த்தரோடு உள்ள உறவிலும் ஜனங்களோடு உள்ள உறவிலும் நிலைச்சு நிற்கிற திராணியை நீங்க வளர்க்கலனா வெள்ளம் கொண்டு வர பாரத்தை நீங்க தாங்க மாட்டீங்க. இருக்கீங்கன்னா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸோ பிளெஸ்ஸிங் நல்லது, ஆனால் பிளெஸ்ஸிங் கூட என்ன வரும்? பேர்டன் வரும். ஆசீர்வாதம் நல்லது, ஆனால் ஆசீர்வாதத்தோடு கூட பல பாரங்களும் வரும். அவைகளையும் சுமந்து நிற்க வேண்டும். மழையில் பல வகை வேதத்தில் நேற்றைக்கே நம்ம சிந்தித்தோம். நோவாவின் மழை ஒரு பாரம். அது 40 நாள் 40 இரவு அகோரமா இருக்கும். ஆனா எலியாவின் காலத்தில் பஞ்சத்தில் அவர் ஜெபம் பண்ணி மழை பெய்தார். இந்த ஜெபம் மழை ஜெபித்ததனால் வந்த மழை அல்ல, இது கர்த்தருடைய நேரம் வந்த போது அனுப்பின மழை. ஆமென். நான் இன்னைக்கு இப்படி உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை கர்த்தர் நிச்சயமா உயர்த்துவாருங்க. என் சத்தத்தை கேட்கிற உங்களை எல்லாரையும் பார்த்து உங்களை கர்த்தர் உயர்த்த போறார். உங்க மழை வரப்போதுங்க, நீங்க உயர போறீங்க, நீங்க அரராத்து போறீங்க, உங்களை குறித்த திட்டம் நிறைவேறும், நீங்க பேழையை துறப்பீங்க, புது ஆரம்பம் தருவாரு. ஆனா அந்த 40 நாள், அந்த 40 இரவு உங்களை பாதுகாத்து அசைவுகளுக்கு நடுவில் வெள்ளத்தை தாங்கி நிற்கிற திராணி நீங்க வளர்த்திருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்களா? என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? எத்தனை அனுகிரகங்கள் வந்து அந்த அனுகிரகத்தின் வெள்ளங்கள் பெருகும் போதும் தேவனோடு உள்ள என்னுடைய ஒப்படைப்பு கொஞ்சம் கூட அசையாது. அதுல ஸ்ட்ரகிள் வரக்கூடாது. ஆமென். இதை ஹேண்டில் பண்ணணும், இந்த உயர்வுகளை ஹேண்டில் பண்ணணும், எல்லாத்தையும் தாங்கி நிற்கிற பலன் வேணும். இல்லைன்னா நீங்க மனுஷன் உயர முடியாதுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களாங்க? நான் உங்களை பார்த்து கண்டிப்பா கர்த்தர் உயர்த்துவார். ஆனா உயரம் வரும்போது செதறாம நிற்கிற பாதம் உனக்கு இருக்கா? உங்க சுபாவம் இருக்கா? பொறுமை இருக்கா? சகிப்புத்தன்மை இருக்கா? சிலர் நம்மளை திட்டும் போது கூட அதை தாங்கிக்கிட்டு அமைதியா போகிற ஞானம் இருக்கா? ஒரு ஆமீன். இன்னைக்கு ஆமீன் வராதுன்னு எனக்கு தெரியும். சும்மா உயர்ந்து என்ன உயர்த்துவாருங்க. உயர்வு கூட வர பாரம் நிறைய. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? மழை வரும், ஆனா மழை கூட வர வெள்ளத்தின் மேல பல நாட்கள் நிக்கிற திராணிய 120 வருஷம் நோவா வளர்த்ததுனாலதான் அடுத்த அளவை காண முடிந்தது. நீங்க அந்த திராணியை வளர்க்கணும்னு வைங்களேன், நீங்க அடுத்த அளவுல யாரும் வாழ முடியாதுங்க. இந்த அளவுலயே நீங்க செத்து போக வேண்டியதுதான். ஆமேன். வளருவேன்னு சொல்றவங்க ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஆண்டவர் சொல்ல வேண்டிய நேரம் வரும்போது தான் சொல்லுவார் சில விஷயத்தை. ஆமேன். மழை வரும்போது ஆமேன் ஆண்டவர் ஒன்றை ரெடி பண்றாருன்னு அர்த்தம். அவர் நினைக்கிறார், நோவாவின் காலத்தில் நான் ஒரு மழை அனுப்ப போகிறேன். அவர் சிந்திக்கிறார், நோவாக்கு ஒரு இன்சைட் கொடுக்கிறார், அறிவில் ஒரு புரியும்படி கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா கண்டிப்பா நான் உயர்த்த போறேன்.
ஆனா நீ ரெடி ஆயிரு. மழை வரும், ஆனா நீ ரெடியா இருக்கணும். இன்னொரு முறை மழை வரும், உன்னை உயர்த்துவார், அடுத்த அளவு காண்பீங்க, திராட்சை தோட்டங்களா நாட்ட போறீங்க. ஆனா இதுக்கெல்லாம் நீ ரெடி ஆகணும். ஆனா நீ ரெடி ஆகலனா இந்த மழையை உன்னை முடிச்சிரும், இந்த வெள்ளம் உன்னை முடிச்சிரும், இந்த அனுக்கிரகத்தில் நீ நிக்க மாட்ட. ஆமீன். வரல ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? மழைன்ற வேர்டை கர்த்தர் யூஸ் பண்றாருன்னு என்ன அர்த்தம்? நீ ரெடி ஆயிக்கோ, உன்னை உயர்த்த போறேன், உன்னை குறித்து சில திட்டங்கள் நிறைவேற போகுது. இது எல்லாருக்கும் நடக்குது இல்லை, உனக்கும் உன் குடும்பத்துக்கு நான் செய்வேன். ஆனா நிக்கிற திராணி நீ வளர்த்தியா இல்லையா? கொஞ்சத்துல அசைஞ்சு போயிருக்கீங்களே என்பது தானே எங்க அர்த்தமாகும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்படி சொல்ல போற, மழை வரும்போதும் உங்க காலில் நீங்க நிக்கணும், வெள்ளங்கள் வரும்போதும் நிக்கணும். ஆசீர்வாதம் கொண்டு வர பாரங்களை தாங்கிக் கொண்டு அசையாமல் சிதறாமல் தாழ்மையோடு பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு நிக்கிற தன்மையில நீங்க உருவாக்கி நீங்க வளர்த்தாதாங்க நீங்க நிலையான உயரங்களை காண முடியும். ஆமென். ஸோ 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், நான் மழை அனுப்ப போறேன், இந்த மழையிலே எனக்கு ஒரு மீட்பு உண்டு. ஆமென். இந்த மழை வெள்ளத்தை கொண்டு வரும். ஸோ இதில் பல பிரின்சிபிள்ஸ் இருக்கு. மழை என்பது ஒரு அழிவை கொண்டு வரப்போகிறது நோவாவின் காலத்தில். ஆனால் இதில் ஒரு பிரின்சிபிள் என்னன்னா, சாத்தான் அழிச்சா அழிக்கிறான். சாத்தான் அழிக்கும் போது அவன் அழிக்கவே அழிக்கிறான். ஆனால் என் ஆண்டவர் அழிக்கும் போது உயர்த்ததான் அழிக்கிறார். நீங்க புரிஞ்சிருந்தா ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. எனக்கு ஒரு வீடு இருக்குன்னு வச்சுங்களேன், அது கொஞ்சம் பாழாயிடுச்சு, பழசாயிடுச்சு. இப்போ அந்த வீடை பெரிய மாளிகையா நான் கட்ட போறேன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷ்ல, அந்த வீடு என்ன பண்ணுவோம்? டெமாலிஷ் பண்ணுவோம். டெமாலிஷன் எதற்குனா ரெனோவேஷனுக்காக. சாத்தான் டெமாலிஷ் பண்ணா டெமாலிஷ் தான், என் ஆண்டவர் டெமாலிஷ் பண்ணா ரெனோவேஷன் அர்த்தம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் சிலதெல்லாம் நம்மளை விட்டு எடுக்கும் போதும் உடைக்கும் போதும் நமக்கு பாரமா வரும்போதும் நமக்கு அது அழிவு போல இன்னைக்கு தெரிஞ்சாலும் அந்த அழிவு தேவன் அனுமதித்தா அது அழிவல்லங்க, அது ரெனோவேஷனுங்க. நான் சொல்ல போறேன், இந்த அழிவுக்கு பின்னாடி கர்த்தர் இதுவரை இல்லாத மகத்துவங்களில் உங்களை உயர்த்துவார் என்று இயேசுவ நாமத்தில் அறிவிக்கின்றேன். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இப்படி கூட சொல்லாமே, ஆண்டவர் சிலதை கட்டணும்னா, ஆண்டவர் சிலதை ரெனோவேட் பண்ணணும்னா சிலதை அழிப்பதற்கு நம்ம விட்டு தான் கொடுக்கணும். இருக்கீங்களா? ஆனா விடமாட்டேன்னு வச்சிருந்தா நீ அந்த நிலையில தான் இருப்ப. ஆனா ஆண்டவர் சிலதை நம்ம விட்டு எடுக்கும் போதும் உடைக்கும் போதும் அழிக்கும் போதும் அவருடைய திட்டத்திற்கு, அவருடைய டெமாலிஷனுக்கு நான் ஒப்புக்கு கொடுத்தா டெமாலிஷனுக்கு பின்னாடி கர்த்தர் ஒரு ரெனோவேஷனை கொண்டு வருவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்ம பைபிள் சொல்லுகிறது, சாத்தானை பத்தி திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான். அப்படின்னா நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த பூமியில் தன் பரிசுத்தவான்களுக்கு தன் நோவாக்களுக்கு வருகிற எல்லா அழிவுகளும் சாத்தான் தான் செஞ்சான் என்று சொல்ல முடியாது. சில அழிவுகளை என் தேவனுடைய திட்டங்களில் ஆர்கெஸ்ட்ரேட் பண்றாரோ என்று நான் யோசிக்கின்றேன். இருக்கீங்களா? Not all destruction is orchestrated by the enemy. Some destruction is allowed and orchestrated by my God. Amen. சிலதெல்லாம் விழுது, சிலதெல்லாம் உடையுது, சிலதெல்லாம் சாகுது, சிலதெல்லாம் வெள்ளத்தை காணுதுன்னா ஆண்டவர் சில செவர்களை உடைக்கிறாரு. ஏன்னா அடுத்த ரெனோவேஷனுக்கு என் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ரெடி ஆகிறார்னு அர்த்தம். சில உடைவுகளை கண்டு அஞ்சாதே, அடுத்த வெற்றியை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்போ அழிச்சாலும் மீண்டும் கட்டுவார். நான் நம்புகிறேன், சபையை மீண்டும் கட்ட போறார், உங்க குடும்பத்தை மீண்டும் கட்ட போறார், இந்த இந்தியாவை கர்த்தர் மீண்டும் கட்ட போறார். இதுவரையும் கண்டிராத பாரத தேசத்தை மீண்டும் நம்ம பார்க்க போகிறோம். நான் நினைக்கிறேன், இந்த அழிவுக்கு பின்னாடி தான் கர்த்தர் மகத்துவத்தோடு இந்தியாவை உலக அரங்கில் உயர்த்தி காண்பிக்க போறார். சொல்லிடுங்களேன் ஒரு அல்லேலூயாவை. கட்ட திட்டம் இல்லாமல் கர்த்தர் ஒன்றை உடைக்க மாட்டார். கர்த்தர் உடைச்சார்னா அதை கண்டிப்பா கட்டுவார். இருக்கீங்களா? பாஸ்டர், எங்க வாழ்க்கையில் எல்லாம் உடைஞ்சு போகுது, ரெடி ஆயிக்கோ, அடுத்த உயரம் வரப்போகுதுன்னு அர்த்தம். Wherever there is demolition in my God's plan, there is always renovation. நான் நம்புகிறேன், இந்த கஷ்ட 1.5 வருஷத்துக்கு பின்னாடி தான் உங்களையும் பார்த்து சொல்லிடுறேன், இல்லைன்னா உங்களை விட்டேன்னு சொல்கிறேன்ல, எங்கள் சர்ச்சையும் பார்த்து சொல்கிறேன், நியூ லைஃப் மக்களே, இதுவரையும் கண்டிராத புதிய கட்டுதல்களுக்குள்ளே கர்த்தர் உங்கள் குடும்பத்தை நடத்த வேண்டிய மகத்தான நேரங்கள் வருவதை இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கின்றேன். ஆமென். சிலதெல்லாம் பாதுகாக்கணும்னா சிலதை கர்த்தர் அழிக்கிறார். ஆமென்.
ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த விஸ்டம் ஆஃப் காட். தேவ ஞானத்தை யாரால் தான் புரிந்து கொள்ள முடியும்? இந்த சம்பவத்தில் நோவாவுக்கு கர்த்தர் ஒரு இன்சைட் கொடுக்கிறார். ஒரு ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? மழை வரப்போகிறது. ஆமென். மழை வரப்போகுதுன்றார். மேகம் இல்லை, காற்று வீசல, மலையின் மண் வாசனை இல்லை, பாம்புங்க ஓடி வரல, எதுவுமே இல்லை, ஆனா வரப்போகுதுன்னு சொல்றார். என் ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒன்ன வர வைக்கிறதுக்கு 1000 அறிகுறி காட்டுறோன்ற அவசியம் இல்லைங்க. நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் அவர் சொன்னதை சடுதியாக வந்து செஞ்சு முடிப்பாருங்க. ஒரு அலை சொல்ல மாட்டீங்களா? ஆமென். நீங்க பார்த்தாதான் அது நிறைவேறணுன்ற அவசியம் நேத்திக்கு சொன்ன மாதிரி இல்லை. என் ஆண்டவர் ஒன்றை செய்ய நினைச்சார்னா அதுக்கு மேகம் வந்து நிற்கணும், அதுக்கு நான் பார்த்துட்டே இருக்கணும், எனக்கு அப்படின்னு தோணணும், உன்னை தோணெல்லாம் வைக்கணுன்ற அவசியம் அவருக்கு இல்லைங்க. அவர் சொன்னார்னா அது சொல்லி அது வர வேண்டிய நேரத்தில் வர வேண்டிய மழையை வர வைக்க என் தேவனால கூடும். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களேன். ஆமென். நீங்க பார்த்ததுனால தான் அவர் சொன்னது நிறைவேறணுன்ற அவசியம் இல்லை. அவர் சொன்னார்னா நீங்க பார்ப்பீங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியல அதனால அவர் சொல்லலைன்னு அர்த்தம் இல்லை. நீங்க காணனாலும் அவர் சொல்லிட்டார். ஆனா அவர் சொல்லிட்டார்னா நீங்க சீக்கிரம் அதை காண்பீங்க. ஏன்னா அவர் வார்த்தை மகத்துவமானது. மேகமே இல்லைனாலும் பரவாயில்லை. ஆண்டவர் அன்னைக்கு எலியான் வேலைக்காரன்ட்ட சொல்ல மாதிரி திரும்ப போய்ப்பார். ஆமென் சொல்ல மாட்டலாம். திரும்ப போய்ப்பார். 7 முறை பார்த்து கையளவு மேகத்தை பார்த்தது போல ஆண்டவர் சொல்லிட்டார்னா நீங்க பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. பார்க்கும் போதெல்லாம் ஒன்று இல்லாம தான் இருந்தாலும் அவர் சொல்லிட்டார்னா சரியான நேரம் வரும்போது பெய்ய வேண்டிய மழை உங்க குடும்பத்துல கண்டிப்பா பெய்யும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்ம வாசித்த இந்த டெக்ஸ்ட் சொல்லுகிறது, நோவா கர்த்தருடைய கண்களில் தயை பெற்றான். தயை அல்லது கிருபை என்பது நம்ம சம்பாதிக்க முடியாதுன்னு நமக்கு தெரியும். நம்ம அதுக்காக வேலை செய்யவும் முடியாது. அது கர்த்தர் கொடுக்கின்ற ஈவு, அது கர்த்தருடைய கிருபை. யூ டோன்ட் டிசர்வ் இட். காட் ஜஸ்ட் கிவ்ஸ் இட் டு யூ. ஏன் இதெல்லாம் எனக்கு நடக்குது, ஏன் என்னை உயர்த்துறீங்கன்னு நீங்க கேட்க முடியாது. அவருக்கு இஷ்டம் இருக்கு உனக்கு கொடுக்குறார். ஆமென். பாஸ்டர் ஏன் அவரை மட்டும் கடவுள் உயர்த்துறார், அவர்கிட்ட நீ கேட்க முடியாது. அவர் இஷ்டம். உனக்கு கொடுக்கல, ஏன்னா நான் வரேன் சொல்லுங்க. ஏன் அவருக்கு மட்டும் அவ்வளோ ஆசீர்வாதம் அப்படின்னு நீ போராமப்பட்டினா இருக்கிற அணுக்கிற கூட நீ சுதந்திரிக்காம போயிடுவேன், பல்ல கடிச்சே செத்து போயிடுவேன். அப்படி இருக்காதீங்க. ஆமென். கர்த்தர் ஒருத்தருக்கு ஒன்று செய்யறாருன்னா அது அவருடைய இஷ்டம், அது அவருடைய தயவு, அது அவருடைய கிருபை. அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அது யாருக்கும் சார்ந்ததல்ல, அது அவருக்கும் அவனுக்கும் உள்ளது. ஒரு அள்ளி சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நன்றி உள்ளவங்களா இருக்கீங்க? நீங்க உங்களை நிறைய பேரை உங்களுக்கு தெரியாமலே கர்த்தர் பாதுகாத்து இருக்கிறார். உங்க குடும்பத்தை பாதுகாத்தார். உங்களை மூடி மறைத்திருக்கிறார். எவ்வளோ துன்பங்கள் வந்தது, நிறைய பேர் தேரலனா நீங்க தேறிட்டீங்க. சிலர்லாம் சொன்னாங்க இதுல மட்டும் நீங்க தப்பிக்கவே முடியாது பிரதர்னு. கர்த்தர் உங்களை தப்ப வச்சு வெளியே கொண்டு வருகிறார். காரணம், நோவா என் கண்களில் தயை பெற்றான். தயை பெற்றவர்களுக்கு கர்த்தர் எதையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு அள்ளி சொல்ல மாட்டீங்களா? தேவன் நன்மைகள் எதற்கும் நான் பாத்திரவான் அல்ல, ஆனாலும் என்னை ஆசீர்வதிக்கிறார். அதுதான் கர்த்தருடைய தயவு. ஆமென். அப்ப ஆண்டவர் எனக்கு தயை பாராட்டும் போது, ஆண்டவர் எனக்கு இரக்கம் பாராட்டும் போது, ஆண்டவர் கண்களை எனக்கு கிருபை கிடைக்கும் போது என்னுடைய முதல் பிரதிபலிப்பு என்ன தெரியுமாங்க? நன்றி உள்ளவன். நன்றி உள்ளவங்களும் ஒரு ஆமென் சொல்ல பார்க்கலாம். இன்றைக்கு எனக்கு தகுதியே இல்லைங்க, இங்க இருந்து பேச எனக்கு தகுதி இல்லைங்க, இந்த அனுகிரகத்துக்கெல்லாம் தகுதி இல்லைங்க, ஆனாலும் என்ன போய் நினைச்சு இவ்வளோ கொடுத்தீங்களே, என்னுடைய முதல் ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கணும்? கிரேட்ஃபுல்னஸ். நன்றி உள்ளவர்களா இருக்கணும். நன்றி என்பது இன்னைக்கு நிறைய பேர் மறந்தே போயிட்டாங்க. ஆனால் மனிதர்கள் பொதுவாக நன்றி கெட்டு போகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை பாதுகாத்தேன், உங்களை வழி நடத்தினேன். தேவனோடு தேவ பிரசன்னத்தில் நடக்கும்போது கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். நோவா ஃபவுண்ட் ஃபேவர் வித் காட். நோவாவுக்கு கர்த்தர் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார். நான் ஒரு மழை அனுப்ப போகிறேன். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு தர தயவை, ஆண்டவர் உங்களுக்கு தர அனுகிரகத்தை சாத்தான் திருட மாட்டான். ஆனால் நீங்கள் அதை சுதந்திரிக்க முடியாமல், அதை எப்படி சொல்வது, என்ஜாய் பண்ண முடியாமல், நீங்களே வாழ்க்கையை சரியாக கட்டலைன்னா, நல்லா கேட்குறீங்களா? உங்களுக்கு கர்த்தர் எல்லாம் கொடுத்துட்டாரு, ஆனால் உங்கள் சுபாவம் சரியில்லைன்னு வச்சுங்களேன், அவர் கொடுத்ததை கூட நீ என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது. என்னைக்கோ நீங்கள் உயர்ந்திருக்கணும். மழைக்கு முன்னாடியே நீ கட்ட வேண்டியதெல்லாம் செய்யணும், கட்டணும். சிலர் மழை வந்ததுக்கு அப்புறம் கட்ட உட்காந்துருக்கான். மழையில கட்டவே முடியாது, பேழைய சுத்தியல் அச்சா கூட இறங்காது. எப்படி சொல்றது தெரியல எனக்கு. ஆண்டவர் நோவாவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு.
உனக்கு மழை வரப்போகுது, ஒரு பெரிய பெருமழை வரப்போகிறது. மழை வருவார்னு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்கல, மழை வருவார்னு சொன்ன ஆண்டவர் நோவாவுக்கு என்ன தெரியுமா கொடுத்தாரு? ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறார். நீ ஒரு பேழை என்ன செய்யணும்? கட்டணும்ட்டார். ஐ வாண்ட் யூ டு பில்ட் சம்திங், பில்ட் இட். இந்த அனுக்கிரகத்தை, இந்த அனுக்கிரகம் கொண்டு வர்ற சில துன்பத்தை நீங்கள் நினைக்கிறீங்க அனுக்கிரகம்லாம் அப்படியே வந்தால் அப்படியே பூத்து குலுங்கி நீங்கள் ஊஞ்சல் ஆடிட்டு இருப்பீங்கன்னு. அனுக்கிரகம் வந்தால் அது கூட 4 துன்பம் வரும். இன்னும் புரியாத மாதிரி என்ன பார்க்குறீங்க? உங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஃபெராரி கார் கொடுத்தாருன்னா பக்கத்தில் இருக்கிறவன் சூனியம் வைப்பான். அதையும் தாங்கிட்டு அதை ஓட்ட கத்துக்கிறியா? இதான் சொல்றாரு, உங்களுக்கு மழை வரும், ஆனால் மழை வரும்போது என்ன வரும்? வெள்ளம் வரும், துன்பம் வரும். அந்த துன்பத்தை தாங்கி, என் மழையும் தாங்கி அடுத்த அளவுகள் நீ போகணும்னா நீ ஒரு பேழையை கட்டினாதான் இதை நீ தாண்டி போக முடியும். பேழையை கட்டாதவர் எவரும் இந்த மழையை தாண்டி போக முடியாது. இருக்கேன், நான் ஆழமாக பேசிட்டு இருக்கேன். He says, I want you to build something. இப்படி கட்டணுன்றார். கட்டணும்னு சொல்லிட்டு எதையாவது கட்ட சொல்லலை. நல்லா கேட்டுக்கோங்க, இது ஆழம். கட்டுறா ஒரு பேழைய, மழை வருது நோவா, நீ தப்பிச்சிருவ, நீ அடுத்தப்புறம் திராட்சை தோட்டத்தெல்லாம் நாட்டுவ, நீ பெரிய ஆள் ஆயிருவ, உனக்கு என் கண்களில் தயவு இருக்கு, அதனால நீ கட்டிக்கோ, ஏதாவது ஒரு போட்டை கட்டுன்னு சொல்லலை. நான் உனக்கு வரமுறை தரேன், இவ்வளோ நீளம், இவ்வளோ அகலம், இந்த உயரம், இந்த இது. மரம் கூட கொங்கு மரத்தில் கட்டக்கூடாது, படாக்கில் இருக்கக்கூடாது, சைப்ரஸ் மரத்தில் தான் பண்ணுன்றார். ஏன்னா அது எத்தனை நெருக்கடி வந்தாலும் தாங்குகிற பலனுள்ள மரம். மரம் கூட என்னுடைய சாய்ஸ். புரியல? நீங்க வரப்போகிற அடுத்த மழையிலிருந்து வரக்கூடிய அனுகிரகத்தின் துன்பங்களை சகித்து அடுத்த அளவு வாழ வேண்டுமானால் மரம் கூட சைப்ரஸா தான் இருக்கணும். என்னுடைய வரமுறையின் படி நீ உன்னை கட்டி இருக்கணும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க நீங்க. நோவா, மழை வருது, நானே உனக்கு ஒரு போட்டு பண்ணி கொடுத்துறேன். நான் உனக்கு போட்டெல்லாம் பண்ணி தர மாட்டேன், நீ தான் பண்ணணும். இருக்கீங்களாங்க? ஏங்க, மழை தர நீர் வல்லவர், எல்லாத்துக்குமே நீர் வல்லவர், நீர் எல்ஷடாய் தானே. மழையும் கொடுத்து போட்டையும் கொடுத்துருங்க. மழை தான் கொடுப்பார், போட்டை கொடுக்க மாட்டார். ஆமீன் வர மாட்டேங்குது. ஓ, மாஸ்க் போட்டதுனால உங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எனக்கு புரியல. ஆமீன். இன்னொரு மாட்டி சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. மழை தான் கொடுப்பார். மழை வந்தா சில வெள்ளம் வரும், அது உங்க படகை மோதும். ஆனா அந்த படகை மோதி அடுத்த அளவு போகணும்னா உங்க பேழைய அவர் தரமாட்டார், நீ தான் கட்டணும். உன் சுபாவத்தை நீ தான் கட்டணும். உன் கேரக்டரை நான் தான் கட்டணும். ஏன் கேரக்டர்? உன் சுபாவத்தை நீ தான் கட்டணும். He gave Noah an insight, he gives an information, he gives him strategy and he gives him plan and build the ark accordingly. இப்படி நீ கட்டினா இதை தாண்டிடுவேன்ட்டார். இப்படி எல்லாம் வரும்னு தெரிஞ்சு நம்மால் கட்டாதனால தான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை. Blessing will come, but before the blessing come, I give you a blueprint how you must build the ark. உன் வாழ்க்கை எப்படி கட்டணும்னு உனக்கு ப்ளூ பிரிண்ட் தரேன். ஒன்று சொல்லிடுறேங்க, ஏனோ தானோன்னு வாழ்ந்து கர்த்தருடைய அனுகிரகத்தின் கீழ் எவருமே உயர்ந்துட முடியாது. பொறுமை வேண்டிய இடத்துல பொறுமை இருக்கணும், சகிப்புத்தன்மை வேண்டிய சகிப்புத்தன்மை வேணும், இறங்கி போக வேண்டிய இடத்துல இறங்கி போகணும், விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுக்கணும், எழுந்து நிற்க வேண்டிய இடத்துல எழுந்து நிற்கணும். வேதத்தில் இதயத்தை கட்டி நின்றால் தாங்க அடுத்த உயரத்தை நீங்க சுதந்திரிக்க முடியும். இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? சிலர்லாம், மழையை கொடுத்தவரே நீரே பேழையை தாரும், உனக்கு பேழை கிடையாது, நீ காலி. பேழையை நீ தான் கட்டணும். 2 முறை உங்களை பார்த்து சொல்லுங்க, பேழையை நீ தான் கட்டணும். சுபாவத்தை நீ தான் கட்டணும், குடும்பத்தை நீ தான் கட்டணும், சிஸ்டம் நீ தான் கட்டணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீ தான் கட்டணும். நீ கட்டிட்டு இருந்தீனா நான் சொன்னதை உனக்கு செய்வேன். அந்த சொன்ன அனுகிரகத்தினுடைய வெள்ளங்கள் வரும்போதும் நீ அசையாம நிப்ப, நீ தாண்டி போயிருவே. ஒரு சொல்ல மாட்டீங்களா? அதனால அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு மரத்தெல்லாம் வச்சு கட்டாதன்ட்டாரு. நாங்கள் எங்கள் ஊரில் கிடைக்கிற கோங்கு மரத்தை வாங்கி கட்டினா அது 3ஆவது நாள் விடிச்சிரும். அந்த மரத்தெல்லாம் வெட்டாத, ராட்டன் வுட்டெல்லாம் போடக்கூடாது, ராட் அவர் வுட்டெல்லாம் போடக்கூடாது. எங்கள் அண்ணனுக்கு தான் தெரியும் அதெல்லாம். எந்த மரத்தை போட்டால் நீண்ட நாள் செல்லு வராதுன்னு அவருக்கு தான் தெரியும். செல்லு ஏறாத மரமாக இருக்கணும். செல்லு ஏறுற மரத்தில் கட்டினா ஓகே, நான் விட்டுறேன். நோவா, ஒரு டீட்டெயிலை தரேன், இந்த டீட்டெயிலேருந்து நீ டீவியேட் ஆகக்கூடாது. நீ டீட்டெயிலில் டீவியேட் ஆனால் இந்த மலையை நீ தப்ப மாட்டே.
அதனால் என்னுடைய ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் தான் பேழை நீ கட்டணும். நான் சொல்கிறது யாருக்காவது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் நான் கொடுக்குற என் வசனத்தினுடைய வரமுறைகளுக்குள் நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். பிசாசுக்கு நம்மளை எப்போவுமே டீட்டெயிலை விட்டு டீடூர் பண்ணுறதுல ரொம்ப பிடிக்கும். இப்போ என்ன இப்போ 2 வாரம் சர்ச்சுக்கு போகலன்னா என்னப்போ ஒன்றும் இல்லைப்போ, அடுத்த வெள்ளத்தில் தேர மாட்டேப்போ, என்னப்போ இவருனா பெரிய இதுவா அப்படின்னு நீ பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது போ. ஆனால் இப்படி பேசிட்டே இருந்தேன்னா அடுத்த வெள்ளத்தில் நீ தேர போகிறது இல்லை அப்பு. God says, devil likes to detour from detail, but don't detour from detail. Stay in the structure. கஷ்டங்க, உயர்ந்து வாழ்வது கடினங்க. அந்த உயர்ந்து வாழணும்னா ஆண்டவர் சொல்றார், பேழையை நீ கட்டியே தீர வேண்டும். ஹல்லேலூயா. என்ன ஒரு நிமிஷம் பாருங்க. சில பாஸ்டர் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒன்றும் ஆக மாட்டேங்கிறது. டீட்டெயில் சரியில்லையோ? புரியல. நீ ஜெபிப்பதற்கு முன்பாக, நீ பலிபீடத்துக்கு வருவதற்கு முன்பாக உன் சகோதரனோடு உனக்கு கஷ்டம் இருந்தா அதை தீர்த்துட்டு என் பலிபீடத்தில் வந்து ஜெபம் பண்ணு. டீட்டெயில் சரியா இல்லைன்னா என் மழை உனக்கு கிடையாது. ஆமேன். ஏன் என் ஜெபத்தை கேட்கல? ஏன் எங்கள் ஜெபத்தை கேட்கல? ஏன் எங்கள் ஜெபத்துக்கு தாமதம்? நீங்கள் நிறைய பேரை மன்னிக்காம இருக்கீங்க. ஜோஷுவாவே, அந்த பக்கமா இந்த பக்கமா நீ கேட்காத. நீ நிக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம். உன் பாதரட்சி கலட்டு, பெருமையை கலட்டு. இருக்கீங்களா? ஈகோ கலட்டு, ஜாதி பெருமை கலட்டு, செல்வ பெருமை கலட்டு, ஸ்தாபன பெருமை கலட்டு, எல்லாத்தையும் கலட்டு. என் ஸ்ட்ரக்சர் பிரகாரம் நீ கட்டு. ஜெபம் கேட்கணுமா? பலிபீடத்துக்கு வரதுக்கு முன்னாடி உன் சகோதரனோடு இருக்கிற கசப்பை நீ மன்னித்து விடு. ஆமீன். வரமாட்டேங்கிறது. பில்டிங் தி ஆர்க். Are you using the right wood? Are you using the right dimension? Are you using the right detail? நம்ம டீட்டெயிலாக கர்த்தரை நம்பி நம்ம வாழ்க்கையை கட்டி கொண்டு நிற்கணும். உங்கள் கரங்களை உயர்த்தும் போது உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் சொன்ன மழை சரியான நேரத்தில் வரும். கட்டி முடித்து நில்லுங்க. அவர் சொன்னார்னா சொன்னது தான். ஆமென். ஹல்லேலூயா. பாஸ்டர், நானும் 10 வருஷமா சர்ச்சுக்கு காணிக்க தசமமாக கொடுத்துட்டே இருக்கேன் பாஸ்டர், ஆனால் கடன் தீரவே மாட்டேங்கிறது பாஸ்டர். உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். நீ எப்படி விதைச்ச? கடமைக்காக விதைச்சியா அல்லது உதாரத்துவமாய் விதைச்சியா? Are you cheerfully giving to God? Are you lovingly giving to God? Are you voluntarily giving to God? Are you giving out of obligation or compulsion? புரியலங்க என்ன சொல்றீங்கன்னு? விதைக்கிறோம் ஆனால் அறுவடை வரல. டீட்டெயிலுக்கு போய் பாருங்க நீங்க எப்படி கொடுத்தீங்க. நாம அமைதி நிலவியது. இப்படி சொல்ல போறாங்க. பேழைய நோவா கட்டி முடிக்கிற வரைக்கும் மழை கிடையாது. நோவா பொழைச்சிக்கலாம், வாழ்ந்துக்கலாம், கொஞ்சம் இருந்துக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், தூங்கிக்கலாம், அதெல்லாம் இருக்கும். அது ஒரு லெவல் தான். அந்த லெவலை தாண்டி நான் நினைக்கிற என்னுடைய நோவாவா நீ கிருபை பெற்று உயரணும்னா, நான் நினைக்கிற மழை, நான் அறிவித்த மழை, நான் இன்ஃபார்ம் பண்ண மழை, நான் உனக்கு இன்சைட் தந்த என் மழை உனக்கு வரணும்னா, அதன் பெருக்கம் நீ காணணும்னா, அதுக்கு மேலே நீ மிதக்கணும்னா உனக்கு ஒன்று தேவை. நான் உனக்கு சொன்ன பேழையை நீ கட்டி முடிக்கணும். நீ என்னைக்கு முடிக்கிறோ அன்னைக்கு மழை வரும். ஒருவேளை நம்முடைய சுபாவ தன்மைகள்லாம் இன்னும் சரியாக மாறாதனால்தானோ நாம் இன்னும் அடுத்த அளவை சுதந்திரிக்காமல் இருக்கின்றோம். ஒரு அழில சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி சொன்னால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. பேழையை முடிச்சிட்டான், மழை வந்துச்சு. ஆண்டவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். பேழையை கட்டி முடிச்சான், மழை வந்தது. ஆமேன். நல்லா யோசித்து பாருங்களேன். மழை வரும்போது பேழையை கட்டுவீங்களா? மழையை தாங்குவீங்களா? பேழையை கட்டுவீங்களா? மழை வரும் எல்லாருக்கும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அடுத்த அணுகிற நிச்சயம் சுதந்திரிப்பீங்க. பட் there is a principle of preparation in the spiritual world, also in the secular world. இன்னைக்கு உலகத்துக்கும் சொல்றேன், சபைக்கும் சொல்றேங்க, மழை வருங்க, உயர்வு வருங்க, அதன் அழிவுகள் வருங்க, அதன் மாற்றங்கள் வருங்க. ஆனா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஆயத்தமா இருக்க வேணாமா? we need to prepare. நான் ப்ரிப்பேர் பண்ணணும். சபை ஆயத்தமா இருக்கணும். ஆமேன். மழை பெய்யும் போது யாரும் பேழை கட்ட முடியாது. ஆமேன்.
ஹalleluya. என்ன பாஸ்டர் சொல்லுங்க, கட்டுங்க கட்டுங்கன்றீங்க. உங்க வாழ்க்கைக்கு ஸ்ட்ரக்சரை கொண்டு வாங்க. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முன்னாடி உங்களுக்கு வரக்கூடிய அனுக்கிரகத்துடைய வெள்ளம் உங்களை மூழ்கடிக்காமல் அதன் மேல் மிதந்து நிற்க வேண்டுமானால் நீங்கள் பேழையை கட்டி தான் தீர வேண்டும். யூ நீட் ஸ்ட்ரக்சர் டு யுவர் லைஃப். நம்ம வாழ்க்கை சீரடைய வேண்டும். இன்னைக்கு உங்க பிளேட்ல, இன்னைக்கு உங்க கையில தந்ததை நீங்க ஒழுங்கா சமாளிக்கலனா அடுத்த அளவு நீங்க எப்படிங்க எதிர்பார்க்கலாம்? உங்களுக்கு கொடுத்த சைக்கிளை ஒழுங்கா நீங்க பார்க்கலனா உங்களுக்கு ஏதுங்க மோட்டார் சைக்கிள்? சும்மா சொல்றேன், உங்களுக்கு தந்த மோட்டார் சைக்கிளுக்கே நன்றி சொல்லி அதை ஒழுங்கா பார்க்கலனா உங்களுக்கு ஏது காரு? உங்களுக்கு கொடுத்த காரை காலோட்டிகளோடு நடக்கும்போது அதையே நீங்க ஒழுங்கா நடக்கலனா உங்களுக்கு ஏதுங்க குதிரை என்று ஞானி கேட்டது போல இன்னைக்கு உங்க பிளேட்ல இருக்கிறத ஒழுங்கா சமாளிங்க. உங்க ஸ்ட்ரக்சர் நீங்க கட்டுனா கண்டிப்பாக நான் சொல்றேன், சீக்கிரம் நீங்கள் அடுத்த அளவை காண்பீர்கள். பாஸ்டர், எங்க குடும்பத்துல மழையே வரல. பிரதர், நீங்க பேழையை கட்டி முடிச்சிட்டீங்களா? ஸ்ட்ரக்சரை நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வந்தா இந்த பூமியில 4 பேரோடு சேர்ந்து தாங்க நம்ம வாழ முடியும். அதுல நல்லவங்க இருப்பாங்க, மீடியம் நல்லவங்க இருப்பாங்க, மீடியம் கெட்டவங்க இருப்பாங்க, மோசமானவங்க இருப்பாங்க. இவங்களை சுத்தி இவங்க கூட வேலை செஞ்சுதான் இந்த பூமியில நம்ம என்ன பண்ண முடியும்? முன்னேற முடியும். ஒருத்தன் முன்னாடி குத்துவான், ஒருத்தன் பின்னாடி குத்துவான். அவங்களையும் தாங்கணும். எல்லாத்தையும் தாங்கினாதான் மழையை சமாளிக்க முடியும். ஸோ நம்ம கட்டணும். நோவாவுக்கு கிஃப்ட் இருக்கலாம், நல்லா கேட்டுக்கோங்க, திறமை இருக்கலாம், நோவாவுக்கு அறிவு இருக்கலாம், நோவாவுக்கு நாலேஜ் இருக்கலாம், நோவாவுக்கு ரொம்ப தைரியம் இருக்கலாம். அவர் கட்ட சொன்னதை என்ன செய்யணும்? கட்டணும். கட்டினாதான் நிலை நிற்க முடியும். நான் சொல்றதை ஒத்துக்கிறீங்கன்னு யாராவது நினைச்சா ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? உங்களை பார்த்து சொல்றாங்க, சீக்கிரம் ஆயத்தப்படுங்க, மழை வரப்போகிறது. பேப்பர் ஒர்க் ரெடி பண்ணுங்க, மைண்டை ரெடி பண்ணுங்க, ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணுங்க, லைஃப் ரெடி பண்ணுங்க, குடும்பத்தை ரெடி பண்ணுங்க, பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க. சீக்கிரமாய் கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார். Prepare yourself. The rain is coming. Amen. So ஒரு enormous responsibility. இன்னொரு முறை சொல்வேன், நீங்க அதுக்கு ஆமே ஏனோ தானோன்னு கிறிஸ்தவம் வாழ முடியாதுங்க. ஒரு பொறுப்புள்ள வாழ்க்கையை நீங்க வாழ வேண்டும். இப்படி வாழ்ந்தாதாங்க அடுத்த அளவில் நீங்கள் வாழ முடியும். நோவா பேழையை கட்டி முடித்தான். வாட் a ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆண்டவர் சொன்ன வரமுறைகளின் படி, சொன்ன ஸ்ட்ரக்சர் படி, சொன்ன மரத்துக்கு சொன்ன விதத்துல கட்டி முடிச்ச போது வர வேண்டிய மழையை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். மழை வந்துச்சு. மழை வந்த போது என்ன வந்துச்சு? வெள்ளம் வந்துடுச்சு. The rain came and the flood went up. The rain came down and the flood went up. Amen. Hallelujah. மழை என்பது ஒரு ஆசீர்வாதம். வெள்ளம் என்பது ஆசீர்வாதம் கொண்டு வருகிற பாரம். இந்த பேழை நீங்க கட்டுறது மழைக்காக அல்ல. மழையில சும்மா கூட கொடை பிடிச்சிட்டு போயிடலாம். ஆனா மழை கொண்டு வருகிற பாரம் இருக்கு பாருங்க, அதை சுமந்து நின்று அடுத்த அளவு போனோன்னா உங்க பேழையை ஒழுங்காக நீங்கள் கட்டியிருக்க வேண்டும். இந்த கொடிய காலத்தில், கொரோனா என்ற அகோர மரண வீழ்ச்சியின் காலத்தில் உங்களை பார்த்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாளைக்கு எங்க குடும்பமா சிக்கும் இந்த வியாதிகள் என்று தத்தளித்து வாழுகிற இந்த நேரத்திலும் நான் சொல்றேங்க, மரணத்தை கர்த்தர் தூரமாய் வைக்கட்டும். உங்களை கட்டுங்க, குடும்பத்தை கட்டுங்க. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. அந்த ஒரு நாள் அடிக்க வேண்டிய ஆணி அடிங்க. ரெஸ்பான்சிபிளா இருங்க. செய்ய வேண்டியதை செஞ்சு கொண்டு உறுதியாய் நில்லுங்க. ஏன்னா மழை நிச்சயமா அனுகிரகம் உங்க குடும்பத்துக்கு வராம போகாதுங்க. நீங்க காண்றனால உங்க சந்ததி கண்டிப்பாக காணும். ஒரு சொல்ல மாட்டீங்களா? If we are not prepared for the rain, we will drown in the flood. கண்டிப்பாக நீங்க இந்த மழைக்காக கட்ட வேண்டிய விதத்தில் உங்களை கட்டலனா அடுத்த வெள்ளத்துல மூழ்குவீங்க என்பது சந்தேகமே. நல்லா யோசிச்சு பாருங்களேன். அவர் சொல்லுவாருங்க மழை வருதுன்னு, நான் எதுவும் கட்ட மாட்டேங்க அப்படின்னு வீட்டில் உட்காந்து படுத்து தூங்கிக்கிட்டு ஊருக்கு அதை பேசிட்டு இருந்திருந்தானா திடீர்னு ஒரு நாள் கர்த்தர் சொன்ன மழை வந்த போதும் நோவாவும் குடும்பத்தாரும் இன்னைக்கு நம்ம பேசுவதற்கு இல்லாதவர்களாய் அழிஞ்சு போயிருப்பார்கள். அவர் அழியாமல் நின்று அடுத்த அளவை காண்பதற்கு காரணம் கட்டினார்கள். Prepare yourself, get ready, next level is coming, next dimension is coming. கண்டிப்பா என்ன உயர்த்துவார் என்ற நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இது ஜெபத்தால் வருகிற மழை அல்ல, இது கர்த்தரால் வருகிற மழை. சில மழைகள் ஜெபத்தால் வரும், சில மழை கர்த்தரை தருகிறார். அதுக்கு தாங்கி நிற்கும் ஆற்றல் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நோவா ஆண்டவர்கிட்ட மழையை கேட்டாரா? கேட்கல. ஆமென்.
நோவா கிட்ட ஆண்டவர் கேட்டாரா மழை தரலாமான்னு? கேட்கல. இங்க அவரும் கேட்கல, இவரும் கேட்கல. அவர் பாட்டுன்னு செய்யறாரு. ஆனா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். எதுவுமே நம்புறீங்க? ஆண்டவர் சிலதெல்லாம் உங்களுக்கு திட்டமிட்டு இருக்காரு. உங்க வாழ்க்கையில சில டெஸ்டினி வச்சிருக்காரு. வழிநடிக்க சில காரூணியத்தை கட்டவிழ்க்க போறாரு. 2022 மே மாதம் வரும்போதுக்குள்ள நான் நம்புகிறேன் சிலருடைய வாழ்க்கையில் இதுவரையும் கண்டிராத சில அனுகிரகங்களை கர்த்தர் கட்டவிழ்க்க போறாரு. அதனாலதான் இந்த தாமதத்தை படுத்தி கொஞ்சம் வாட்டி வருத்துறாரோ, இந்த துன்பம் கஷ்டமெல்லாம் இன்னும் ஆயத்தப்படுத்த சொல்றாரோ. பேழையை கட்டாத இருக்கீங்களோ, அடுத்த அனுகிரகத்துக்கு பேழையை கட்ட ஆயத்தப்படுங்கள். Build a structure of your life. அழகாக கட்டுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. 3 வார்த்தையை சொல்லிட்டு நான் என் வார்த்தையை முடிச்சிடறேன். நெருக்கடிகளும் கஷ்டங்களும் நம்ம வாழ்க்கையில் வரும்போது, ஏன் ஆண்டவரே இப்படியெல்லாம் இருக்குன்னு நீங்க யோசிக்கிற நேரத்தில் அன்கம்ஃபர்டபுளாக இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். நெருக்கடி வர்ற ஃபோன் காலில் 95% ஃபோன் கால் எனக்கு கேட்பதற்கு மன கஷ்டமாக இருக்குது. தொலைக்காட்சியை திறந்து நியூஸை பார்த்தா இதயம் உடையிற மாதிரி இருக்குது. டெல்லி மாநகரத்துலேருந்து வர்றவங்க சொல்கிறது கேட்டால் அதுக்கு மேலே கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் எனக்கு நெருக்கடியாக இருக்குது. பல விஷயங்கள் எனக்கு வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்குது. ஆமேன். நான் இப்படி சொல்ல போகிறேன், நோக்கத்தினுடைய நெருக்கம் உங்களுக்கு இருக்கும் போதும் நீங்கள் கர்த்தருக்குள் தான் தங்கி இருக்க வேண்டும். நெருக்கடிகளும் தேவ நோக்கத்தில் எப்பவுமே கஷ்டம் இருக்குங்க. உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு டெஸ்டினி இருக்கு, உங்களை குறித்து நோக்கம் இருக்குன்னா அந்த நோக்கத்தில் சில கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டம் நீங்க சகித்து நின்றால்தான் நீங்க அடுத்த அளவை காண முடியும். ஆமென். எல்லாமே நமக்கு கம்ஃபர்டபுளா இல்லாத போதும் நீங்கள் தங்கி இருக்க வேண்டும். உனக்கு சாதகமா இல்லாத போதும் சகிப்புத்தன்மையோடு கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து கால்வரியில் வசதியாக தொங்கவில்லை. கைகள் கால்களில் ஆணிகள், விழாவில் குத்தினார்கள், அவ்வளவு அடிகளை அடித்தார்கள். அத்தனை அன்கம்ஃபர்டபிலிட்டியிலும் தனக்கு பாதுகாப்பற்ற தன்மைதான் இயேசுவுக்கு இருந்தது என்றாலும் நோக்கத்தை நினைத்ததை தாங்கினார். நீங்க எவ்வளவு எப்படி விளக்குறது எனக்கு தெரியாது. கஷ்டமா இருந்தாலும் நோக்கத்தை நிமித்தம் நெருக்கத்தில் நில்லுங்க. கர்த்தர் அடுத்த அளவு கண்டிப்பா தருவார். இயேசு உயிர் தெழுந்தார். ஆமென். நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பா வரும். டோன்ட் கெட் கம்ஃபர்டபிள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நல்லா யோசித்து பாருங்களேன். பேழைக்குள்ள நோவாவும் குடும்பத்தாரும் போயிட்டாங்க. பேழைக்குள்ள 40 நாள் 40 இரவு. எம்மா, நான் ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன். நமக்கு இந்த அடைச்சு பூட்டி இருந்து பழக்கம் இல்லை. பிரயாணம் பண்ணியே பழகிட்டோமா, நம்மளால் இருக்க முடியாது. 40 நாள் 40 இரவு. அதுவும் யார் கூட? நாய் கூட. இந்த வீட்டுக்குள்ள லாக்டவுன் 40 days 40 nights. என்ன ஃபுல் லாக்டவுன். வெளியே வர முடியாது. வந்தா மழை சேதம். உள்ளே கடன்ட்டார். உள்ள இவர் போறாரு. சிங்கம் அது ஓன்னு கத்துதுங்க. கத்திட்டு நான் கத்துனேன்ற கவலை கூட அது கிடையாது. எப்படி உங்களை விளக்குறதுன்னு தெரியல. ரோட்ல போறேன் என்ற மாதிரி நோவா போறாரு. 2-3 பிரீடு நாய் இருக்குன்னு வச்சுங்க. சும்மா என்ன கற்பனை. அந்த நாய்ங்க அவரை பார்த்து ஒல்லுன்னு குலைக்குது. குலைச்சிட்டு தெரியாம தாண்டா சொன்னோன்னு கூட வருத்தமே இல்லாம கவுந்து படுக்கிற நாய். அதையும் தாங்கிட்டு அவர் அங்க இருக்கணும். புரியல உங்களுக்கு? அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் போதும் நோக்கத்தை நோக்கி போகிற நீங்க அதை தாங்கிட்டு நிக்கணுங்க. ஐ டோன்ட் நோ, நீங்க புரிஞ்சுக்க மாதிரி தெரியல எனக்கு. பர்பஸ், நோக்கம் என்னை அலக்களிக்கும் போது, நோக்கத்தில் வேதனைகளை அழைக்கும் போதும் நான் கஷ்டப்பட்டாவது பல்லக்கடிச்சு அதை தாங்கிட்டு நிற்கணுங்க. ஒரே சொல்ல மாட்டீங்களா? நோவா அந்த 40 நாள் எப்படி இருந்திருப்பாருன்னு நிறைய கனவுகள் எனக்கு சொல்லவும் முடியல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். டெவலப் எவ்ரிதிங். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் டெவலப் பண்ணமோ நெருக்கடியின் நடுவிலும் நீங்கள் உங்களை சோர்ந்து போகாமல் தூக்கி எறியாமல் பாதுகாத்து கொண்டு நீங்கள் நிற்கணும். அங்கே தான் கர்த்தர் வெற்றி தருகிறார். நம்பர் 2, கஷ்டமாக இருந்தாலும், இப்போ சொல்லிட்டு வந்த மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் வெளியே போயிடாதீங்க. உள்ள அந்த வேலைக்குள்ள நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாய்ங்க, பலவித மிருகங்கள், நாற்றம் எல்லாத்தையும் தாங்கிட்டு கொஞ்சம் தூரம் நிற்கிறார். ஏன் நிற்கிறார்னா, கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு ஒரு நோக்கம் உண்டு என்பதனால் அவர் நின்றார். சிலதில் நீங்கள் நிற்கணும்.
நீங்கள் சோரக்கூடாது. வாழ்க்கையில் அடுத்த அளவு போகணுன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு அல்லே சொல்லுங்களேன். இந்த நெருக்கடியெல்லாம் சீக்கிரம் கர்த்தர் மாற்றுவார். இன்னும் 1.5 வருஷம் 2 வருஷம்னா பல்ல கடிச்சு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி இப்படியே நிற்போம். ஆனால் இந்த பழம் முடியும் போது நான் வெளியே வருவேன். அது வரைக்கும் எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும், எத்தனை சிங்கங்கள் குலைச்சு ஊளையிட்டு சத்தமிட்டாலும், எவ்வளோ ஜனங்கள் விரோதமாய் பேசினாலும், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், ஆமென், நான் ஒன்றை செய்வேன். நான் கஷ்டமாக இருந்தாலும் நான் வெளியே போக மாட்டேன். நான் கர்த்தருக்குள்ளே நிற்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் இதற்கு பின்னாடி எனக்கு ஒரு வெற்றி வருகிறது. ஆமென். அவ்வளோ மிருகங்களோடு இருந்தார் அவர். மிருகங்களுடைய பிஹேவியரை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மிருகங்களோடும் சில நேரத்தில் நம்ம இருக்க வேண்டும். எப்படி சொல்கிறது, எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்குது. காலையில் அவர் இன்றைக்கி தான் பேப்பர் கொண்டு வந்து போட்டார். அது போடும்போது கொஞ்சம் தள்ளி கேட்டுக்கு அந்த பக்கம் போட்டார். எங்கள் டோபி வாயில் மாட்டிக்கிச்சு. நியூஸ் பேப்பரை படித்து கிழிச்சிச்சு. அன்பிரடிக்டபிள். இது அதுவும் இன்னைக்கு தான் பேப்பர் நான் படிக்கணும்னு காலையில் ஓடி வந்தேன். பேப்பர் 4 துண்டாக படித்து கிழிச்சு வச்சிருக்கு. அந்த நாயை என்னால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ப்ரெடிக்ட் பண்ண முடியாத டோபி கூடயும் சகிச்சு வாழ வேண்டியிருக்கு. வாழ்க்கையில் நம்ம நிறைய பேர் லேசாக நினைக்கிறோங்க. உயர்ணமாங்க நீங்கள் கேன் லிவ் ஈஸிலி. அப்படியே நான் வருவேன், நான் என்ன வேணா நினைப்பேன், என்ன வேணா பண்ணுவேன். இந்த அளவு தான் நீ வாழ முடியும். அந்த அளவு போகணுன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியாத சிங்கம், ப்ரெடிக்ட் பண்ண முடியாத டைகர், ப்ரெடிக்ட் பண்ண முடியாத குரங்கு. இவர் வந்திருப்பார் நோவா, குரங்கு அவரை பார்த்து பண்ணியிருக்கோம். பார்த்துட்டு அமைதியாக போனார். ஏன்னா நீ கிளிப்படா, நான் உங்ககிட்ட வந்து சண்டை போட்டு உன்னை அடிச்சிட்டு இருந்தா எனக்கு அடுத்த அளவுக்கு தான் என்னுடைய நோக்கம் இருக்கே தவிர உங்களுக்கும் குரங்குக்கும் நாய்க்கும் நான் பதில் சொல்ல எனக்கு நேரம். யூ ஹாவ் டு லேர்ன் டு பில்ட். 3 பக்கத்தில் சொல்லுங்கள், வெளியே மட்டும் போயிடாதீங்கன்னு. இன்னொன்று தெரியுமாங்க, நான் வெளியே வரேன், அந்த எங்கள் வீட்டு டோபி கொன்னோ அப்படின்னான்னு குலைக்குதுங்க. ஆனால் அது குலைக்கும் போது கூட ஆமேன் நான் இப்படி குலைக்கிறேனேன்ற எண்ணம் கூட அதுக்கு இல்லைங்க. அதுக்கு நான் எவ்வளோ சொன்ன ஆழம் சொன்னேன்னு உங்களுக்கு தெரியாது. இப்படி குலைக்கிறோமே, அவர் என்ன நினைப்பார், பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் என்ன நினைப்பார், பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்க, ஏதாவது அதை நினைக்குதா? அது யாரை பற்றியும் நினைக்க, நான் குலைக்கணும்னு குலைப்பேன். அதையும் தாங்கிதானே நோவா வேளைக்குள்ளே இருந்தார். ஒரு சொல்ல மாட்டீங்களா? அனிமல்ஸ் டோன்ட் கேர் ஹவு தே டாக் however they want. You have to stay in the ark and never go out. கஷ்டமாக இருந்தாலும் வெளியே போய் விடாதீர்கள். ஏன்னா அடுத்தால உங்களுக்கு நிச்சயமாய் வருகிறது. இப்போ இன்னும் கொஞ்சம் விளக்கிறேன். அந்த சிங்கம் இவரை பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி முறைக்குதுன்னு இவர் சிங்கம் ஆயிட்டார்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. சிங்கம் சிங்கமாக தான் இருக்கும், குரங்கு குரங்காக தான் இருக்கும், பண்ணியாக தான் இருக்கும், நாயாக இருக்கும், நோவாவாக இருக்கணும். நீங்கள் புரிஞ்சிருந்தீங்க ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், உடனே சிங்கத்திற்கு ஏற்ற மாதிரி நீங்களும், நாய்க்கு ஏற்ற மாதிரி நீங்களும் நீங்கள் மாற முடியாது. சிங்கம் சிங்கமாக தான் இருக்கும், நாயாக தான் இருக்கும், குரங்கு குரங்காக தான் இருக்கும், சிம்பான்சியாக இருக்கும். நீ நோவாவாக தான் இருக்கணும். ஏன்னா உனக்கு ஒரு அடுத்த அளவு இருக்கு. சீக்கிரம் பேழையின் கதவை திறப்பேன், உன்னை கொண்டு போய் மண்ணில் நிற்க வைப்பேன், நீ பலி செலுத்த போற, நீ திராட்சை ரசத்தை நான் தோட்டத்தை நாட்ட போற, உன்னை பெரிய ஃபார்மராக மாற்ற போறேன், உன்னை கொண்டு பூமியில் மீண்டும் சகலத்தையும் துவங்க போகிறேன், உன்னை குறித்த என் நோக்கம் பெரிது. ஒரு சொல்ல மாட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நோவா பற்றி ஒரு பெரிய பிளானை வச்சிருந்தார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை கொண்டு துவங்கியது போல கர்த்தர் துவங்கினார். தானியேலுக்கு பூமிக்குரிய வேலையின் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்க, எந்த பக்கத்தில் நெருக்கடி இருந்துச்சு, அத்தனையும் தானியேல் தாங்கினான். அதனால தான் தானியேலை கர்த்தர் உயர்த்தினார். He was a man of exploits. He had people always working against him, but he stood through it. எல்லாத்தையும் தாங்கி நின்றதுனால கர்த்தரவனை கைவிடவில்லை, கர்த்தரவனை காத்தார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? மிருகங்களுக்கு நடுவே கூட உங்களை நீங்கள் கட்டிட்டு இருக்கணும். உங்கள் சுபாவத்தை கட்டுங்க. இவங்கள மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. நீங்கள் தனித்தன்மையாக இருங்க, வித்தியாசமாக இருங்க. மனிதர்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னு குலைக்கிறவங்களுக்கு உங்களை பற்றி கவலையே இல்லைங்க. அவங்க சும்மா தான் சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் மாறக்கூடாது. நீங்களாக கர்த்தருக்குள்ளே நிலைச்சிருக்க வேண்டும். ஆமென். 3வது ஒரு எச்சரிப்போடு நான் என் வார்த்தையை முடிச்சிடுறேன். எல்லாம் நல்லா முடிஞ்சிச்சு.
பேழை அரராத்தில் சேர்ந்துடுச்சு. கர்த்தர் பேழையை திறக்க சொன்னார். நோவா வெளியே வந்துட்டார். நோவா திராட்சை தோட்டங்களை நாட்டினார். நிறைய திராட்சை பழம் வைன் ஜூஸாக புளிஞ்சிருப்பார் போல் இருக்கு, கொஞ்சம் ஃபெர்மெண்ட் பண்ணியிருப்பார் போல் இருக்கு. ஐயா ஊற்றிக்கிட்டார், ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டார். எவ்வளவு உயர்த்தினாலும், எவ்வளவு செல்வம் வந்தாலும், எவ்வளவு புதிய ஆரம்பங்கள் தந்தாலும் அதனுடைய நிறைவில் போய் சிக்கிடாதீங்க. அன்னைக்கும் நீங்கள் நோவாவாக தான் இருக்கணும். ஒரு சொல்ல மாட்டேங்க, என்னமோன்னு நினைச்சேன், நான் செத்துருவேன்னு நினைச்சேன், வெள்ளம் வந்துச்சு, புயல் வந்துச்சு, எல்லாம் சரியாச்சு, இப்போ என்ன இப்போ கவலை அப்படின்னு நீ இளைப்பாரி ஊத்துன. ஷேம் ஹாம் ஜாஃபேத்தில் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். என்ன பார்த்துட்டு இருக்கான் பாடுறா, நம்ம அப்பா நிர்வாணின்னு ஊரெல்லாம் போய் சொன்னான். எங்கள் அப்பா குடிச்சிட்டு ட்ரெஸ் இல்லாமல் படுத்திருக்கிறார் என்ற குப்பையை ஊரெல்லாம் சொன்னான். என்ன சொல்ல வரேன்னா, உயர்ந்த பின்னாடியும் சுபாவத்தன்மையோடு தான் வாழ வேண்டும். ஒரு அலையை சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் நல்லா ஆயிடுச்சு, ஒரு நிலைக்கு வந்துட்டேன், செட்டில் ஆகிட்டேன். செட்டில் ஆன பின்னாடியும் நம்ம இப்போ தான் நினைக்கிறோம், இந்த நேரத்திலும் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஷேமுக்கு முன்னாடி, ஹாமுக்கு முன்னாடி, ஜாஃபேத்துக்கு முன்னாடியும் நான் முழு வஸ்திரத்தோடு ஆமேன் என் நிர்வாணத்தை காண்பிக்காமல் அவர்களுக்கு முன்பாகவும் நான் வாழ்ந்து காட்டுவேன் என்ற தன்மையில் தான் நோவா வாழ்ந்திட வேண்டும். ஒரு அலையை சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இந்த இடத்துல நிறைய விஷயங்கள், நிறைய செய்திகள் இருக்கின்றன. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு க்ளோஸ். எனக்கு ஒரு வருத்தம் அந்த புள்ள மேலே. கவனிங்க, முடிச்சிட்டேன். 40 நாள் இரவும் பகலும் தண்ணியில் உன்னை பாதுகாத்ததே அவர் தான். அந்த பேழை கட்டினதே அவர் தான். அந்த பேழையில் நீ இருந்த நாள் தான் உயிரே தப்புன. நீ அந்த பேழைக்குள்ளே வரலான்னு நீ என்னைக்கே செத்து போயிருப்ப. ஆமாவா இல்லைங்களா? ஆனால் நீ பேழைக்கு வெளியே வந்த உடனே அவர் உயர்ந்திருக்க கூடாது. அது மாதிரி சொல்லிட்டேன், நம்மால் உயர்ந்தாலும் உயக்கூடாது. உயிர்ந்து புட்டார். ஆனால் உயிர்ந்த போது நீ என்ன பண்ண? அவர் 40 நாள் உன்னை பராமரித்து போஷித்து உனக்கு ஜீவனை கொடுத்து தப்ப வச்சார் என்ற நன்றி கூட இல்லாமல் உங்க அப்பனையே காட்டி கொடுத்தவன். அமைதி நிலவுகிறது. உனக்கு வாழ்க்கையில் கற்றுக்கிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சிலருக்கு எத்தனை நன்மைகளை செய்தாலும் அவர்கள் நன்றி உள்ளவர்களா இருப்பார்களா என்று சொல்லவே முடியாது. இருக்கீங்களா? லேசா மறந்துடுவாங்க. ஹே தம்பி, புள்ள, நீ செத்துருக்கணும்டா, மழையில் தண்ணி குடிச்சு வயிறு வெடிச்சு செத்துருக்கணும். ஆனால் உன்னை 40 நாள் 40 இரவு யார் பராமரிச்சது? நோவா தானே. அவர் உயிர்ந்திருக்க கூடாது, அதை முதல்ல சொல்லிட்டேன். ஏன்னா நீங்க சொல்லுவீங்க பாருங்க, அவர் உயிர்ந்திருக்க கூடாது. ஆனால் விழுந்திருந்தாலும் மற்ற 2 பிள்ளைக்கு இருந்த நன்றி உனக்கு எல்லாம் போச்சே. என்னை கேட்கிறவர்களே, உங்க கூட இருக்கிறவங்க யாரா இருக்கணும் நான் சொல்லித்தரேன். நீங்க கவலவே கூடாது. கவிழ்ந்தாலும் உன்னை மறைக்கிறவனை உன் கூட வச்சுக்கோ. சொல்ல மாட்டீங்கன்னு கூட இருந்து. இவங்களுக்கு இன்னும் புரியல பாருங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏசு கிறிஸ்து நல்லவரா இல்லையா? ஏங்க ரொம்ப நல்லவராங்க, ரொம்ப ரொம்ப நல்லவராங்க, நல்லவர் தாங்க. அவரு ஒருத்தனை கூப்பிட்டு, ஜூடாஸ் இங்க வாடான்னாரு. என்னன்னு கேட்டார். உன் காலனா கழுவுனுண்டான்னார். கழுவினாரா? கழுவினார். காலை கழுவினார். காலை கழுவி, இது உனக்காக என் சர்ரத்தை தரேன், என் ரத்தத்தை தரேன், காலை அப்படி கழுவிருக்கார். நம்மளை மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன். ஏசு ரொம்ப நல்லவர். ஆனால் அந்த நல்லவரையே அவர் கால் கழுவின பின்னாடியும் காட்டி கொடுத்துட்டாங்க. இந்த உலகம் அவ்வளோதான். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் என்னாலும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. நீங்கள் யாரு காலை கழுவினீங்களோ அவங்களே உங்களுக்கு விரோதமாய் மாறுவார்கள். நீங்கள் நினைக்கிறீங்க, நான் அவன் காலை கழுவுறதுனால அவன் எனக்கு நன்றி உள்ளவனாக இருப்பான்னு. நன்றி என்பது நீங்கள் செய்கிற நன்மைகளால் ஒருத்தன் கிட்ட இருந்து நன்றி வராது. நன்றி என்பது அவன் சுபாவத்தன்மையில் இருந்தால்தான் நன்றி வரும். புரியல உங்களுக்கு? நான் அவருக்கு ஒரு நன்மை செஞ்சா அவர் எனக்கு நன்றி உள்ளவராக இருப்பார்னா, அவனுடைய சுபாவ தன்மையிலே நன்றி கட்டத்தனம் இருக்குமானால் நீங்க 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட அவன் நன்றி உள்ளவனா இருக்க மாட்டான். ஆனா நீங்க எதுவுமே செய்யலனா கூட நன்றி என்ற தன்மையில வளர்ந்தவனாய் அவன் இருப்பானே. ஆனால் நீங்க செய்யாமலே உனக்கு நன்றி உள்ளவனா இருப்பான். அவர் அல்லையா சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். அன்கிரேட்ஃபுல் பீப்புள், தேர் ஆல் ஓவர் த பிளேஸ். உங்களுக்கு நான் தருகிற ஒரு அழகான அட்வைஸ், உயரும் போது உழுந்துராதீங்க. ஆனால் விழும்போதும் உங்கள் கூட இருக்கிற ஷேம் ஹாம் ஜாஃபேத்தை
நன்றி உள்ளவங்கள மட்டும் கூட வச்சுக்கோங்க, இல்லைன்னா அவங்க உங்களை கவுத்துருவாங்க. நல்லா தானே பிரசங்கம் பண்ணுறேன்? ஜீசஸ் டிட் பர்ஃபெக்ட்லி வெல், பட் ஜூடாஸ் ஸ்டில் betrayed him. நீங்கள் உங்கள் குடும்பத்தில், உங்கள் சொந்தத்தில், உங்கள் சொந்தக்காரோடு இடைப்படும் விதத்தில் சில இடத்துல சிலருடைய அன்பு, சிலருடைய அரவணைப்பு நமக்கு தேவைப்படும் போது, யாருக்கும் ஒரு அனுபவம் இல்லை, அவங்க நம்ம என்ன பண்ணுவோம், நான் இன்னும் கொஞ்சம் செஞ்சேன் இன்னும் நம்மளை நேசிப்பாங்களோ, இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாமா, இன்னும் கொஞ்சம் செய்யலாமா, நீங்கள் செஞ்சுட்டே இருப்பீங்க, அது காலை வாரிட்டே இருக்கும். இப்படி சொல்கிறேங்க. இயேசுநாதரே, நீங்கள் யூதாஸின் காலை ஒரு முறை அல்ல 100 முறை கழுவினாலும் அவன் என்ன செய்வான்? ஏன்னா அந்த கழுவுதல் அவனுக்கு நன்றி செலுத்துதலை கொண்டு வராது. ஏன்னா அவன் உள்ளேயே நன்றி கட்ட தன்மை வேரூன்றி இருக்கின்றன. என்னை கேட்கிற நோவாக்களே, நீங்கள் உயர்வீங்க, நீங்கள் திராட்சை தோட்டத்தை நாட்டுவீங்க, அது நிறைவை காண்பீங்க. ஃபர்ஸ்ட் அட்வைஸ், நீங்கள் விழாமல் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது அட்வைஸ், உங்கள் கூட இருக்கிறாங்க பாருங்க, தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வாழ்க்கை ரொம்ப அருமையானது. அது லட்சியக்கரை சேர்ந்து உயரங்கள் நிற்க வேண்டுமானால் கர்த்தர் உங்களுக்கு நல்ல நண்பர்களை தருவாராக. நான் நினைக்கிறேன் இதுதான் நான் இதுவரைக்கும் பிரசங்கித்ததிலேயே சிறந்த செய்தி. வார வாரம் அதானே பாசி சொல்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஸோ ஹாம் நோவாவுக்கு விரோதமாக பேசினான். ஆனால் நோவாவின் மற்ற பிள்ளைகள் ஷேம், ஜாஃபேத் தகப்பனாரை மறைத்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட ரஃப் சீசன் வரும்போது உங்களை பேக்கப் பண்ணுகிற, உங்களை தாங்கிக் கொள்கிற நல்லவர்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. சோர்ந்திடாமல் கர்த்தர் உங்களை காக்கணும். ஆமேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமாங்க, இந்த சமுதாயத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு தப்பு செஞ்சால் அந்த ஒரு தப்பை வால்யூம் புக்காக எழுதிடுவாங்க. நீங்கள் செஞ்ச சாதனைகளை நோட்டீஸாக சின்ன பேப்பரில் அடிப்பான். புரியல உங்களுக்கு? இன்னொரு வாட்டி சொல்லட்டுமா? நீங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கணும் இதை. நீங்கள் அவ்வளோ செஞ்சுருப்பீங்க, அதை லேசாக 2 லைனில் எழுதிட்டு போயிடுவான். ஆனால் நீங்கள் செஞ்ச ஒரு தப்பை அம்மாம்பெரிய வால்யூம் புத்தகமாக எழுதுவான். அவர்களுக்கு முன்பாக வாழுகிற கட்டும் தன்மைகளில் நீங்கள் உங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா கூட இருக்கிறவங்களே உங்களை கவுத்துருவாங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த பிரச்சனைலாம் நோவாக்கு வந்திருக்காது. ஐயா கொஞ்சம் ஊத்தாமல் இருந்திருந்தா. உயரும் போதும் ஊத்தாதீங்கோ, உயரும் போதும் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க. நிர்வாணத்தை யாருக்கும் காட்டாமல் நம்ம பாதுகாத்துக்கொள்வோம். ஏன்னா கர்த்தர் என்னை அழைச்ச ஒரு நோக்கம் உண்டு. நோவா உன்னை கொண்டு தான் இதெல்லாம் செய்யணும்னு நினச்சாரு. தகப்பன் என்ற ஸ்தானத்திலும் பிள்ளை என்ற ஸ்தானத்திலும் நிற்க வேண்டிய திராணிகளில் நிற்கக்கூடியவர்களை நம்ம கட்டி கொண்டு நிற்போம். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கலாம், எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்காதீங்க. நான் ரொம்ப அழுத்தி சொல்கிறேன், எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்காதீங்க. கொடுத்தாலும் அவனுக்கு நன்றி வரப்போகிறதில்ல. அப்படிப்பட்டவனை சீக்கிரம் இனம் கண்டு நீங்களே ஓடி போயிருங்க. இல்லைனா அது 100 முறை காலை கழுவினாலும் அது ராத்திரிக்குள்ளே உன்னை கொண்டு வந்து காட்டி கொடுத்துரும். நியூ லைஃப் சர்ச் உங்களை நாங்கள் நேசிக்கிறோம். என் சத்தத்தை கேட்குற பிள்ளைகளை உங்களை நாங்கள் நேசிக்கிறோம். பட் திஸ் இஸ் மை சிம்பிள் வேர்ட் டு யூ, பி ரெஸ்பான்சிபிள். ஆமேன். நம்ம சகோதரன் ஒரு தவறு செஞ்சா ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அவனை நம்ம கட்டுவோம், அவனை அரவணைப்போம். கூடுமானால் அவன் நிர்வாணத்தை மூடிட்டு வேற யாரும் பார்க்காமபடி அடுத்த முறை செய்யாதபடிக்கு அவனை பாதுகாத்துக் கொள்வோம். புரிஞ்சதாங்க சொல்கிறத? உளுந்துட்டான், ஊற்றிட்டான், இனி பார்க்காதபடிக்கு நான் வாசலாண்ட நின்றுருவேன். இதுக்கு மேலே எவனும் பார்க்க முடியாது. ஒருத்தன் பார்த்துட்டேன், இனி மீறி யாரையும் பார்க்க நான் விட மாட்டேன் அப்படின்னு 2 பேரும் முன்னாடி நின்ட்டாங்க. திரும்பி நாங்களும் பார்க்க மாட்டோம், எவனையும் பார்க்க உள்ளே விட மாட்டோம். நின்றுட்டு அவனை பாதுகாத்து தூக்கிடணும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேங்க. நம்ம கூட இருக்கிற யாரேனும் என்றோ ஒரு நாள் கவுந்துட்டானா அவன் சொல்ல மாட்டீங்களா? அவனை கட்டுவோம், அவனை தூக்கி நிறுத்துவோம், மற்றவங்க பார்க்காம மறைச்சு கொள்ளுவோம், அவனை வீண்டும் தூக்கி நிறுத்துவோம். அதுக்குன்னு வாரம் உழுந்துட்டு இருந்தா ஒதிப்பேன். அவன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நல்லவர்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? உங்களை பார்த்து இப்படி ஒரு ரேமா வார்த்தை சொல்ல போறேன். உங்க குடும்பத்தின் மகத்துவம் சீக்கிரம் வரப்போகிறது. உங்க குடும்பத்தின் அடுத்த அளவு சீக்கிரம் வரப்போகிறது. நீங்க ஆசீர்வாதத்தினுடைய விளிம்பில் நின்றுட்டு இருக்கீங்க. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற போகிறது. அவர் சொன்ன மலை வரப்போகிறது. விசுவாசத்தோடு கர்த்தருக்காக காத்திருங்கள், நிச்சயமாகவே முடிவுண்டு.
இப்படி சொல்லி முடிச்சிடறேன். மழை வரப்போகிறது, மழை வரப்போகிறது, ஜெயம் வரப்போகிறது, வெற்றி வரப்போகிறது. இப்ப சொல்லுங்க ஆமீன். பேழையை கட்டு, சுபாவத்தை கட்டு, குடும்பத்தை கட்டு, பிள்ளைய கட்டு, அறிவை கட்டு, சிஸ்டமை கட்டு, கவர்மெண்டே கட்டு. இன்னும் ஒரு கொரோனா வரும், அடுத்த ஒரு அலை வரும். We must get ready, we must be prepared. Hallelujah. Thank you Jesus. மழை வருமா? நம்பிக்கை உள்ளவங்கெல்லாம் இன்னும் கேட்குறேன் ஆமான்னு சொல்ல. மழை வருமா? Hallelujah. வரும், வரும். ஆனால் வர்ற வரைக்கும் நீங்கள் ஒன்று செய்யணும். சுத்தியலை கீழே வைக்காதீங்க, ஆணி அடிங்க, வாழை எடுங்க, அறுத்துட்டே இருங்க. அவர் சொன்னதை செஞ்சுட்டே இருங்க, அதில் செதறாதீங்க, டீட்டெயிலாக செய்யுங்க. மரம் கூட சைப்ரஸ் வுட்டாக இருக்கட்டும், எந்த டீட்டெயிலும் டீட்டூர் ஆகாதீங்க, நிலச்சி நின்று கட்டுங்க. அவர் சொன்னது நிச்சயமாக நிறைவேறும். நான் விசுவாசிக்கிறேங்க. கொஞ்சம் தூரத்தில் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின திராட்சை தோட்டத்தின் நடுவில் வெற்றி பூத்தவர்களாய் நிறைவோடு கூட நிற்பீங்க. உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கண்டிராத புதிய ஆரம்பங்களை உங்களுக்கு கர்த்தர் தருவார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். சொல்லுங்க ஒரு பலத்தாமே. நல்ல கையை தட்டி தான் வராமேன்னு சொல்லிடுங்க. மழை வருவதாக, மழை வருவதாக, வெற்றி வருவதாக, ஜெயம் வருவதாக. பேழையை கட்ட வேண்டியவர்கள் எல்லோரும் யாரா இருந்தாலும், வாழ்க்கையா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், அரசாங்கமா இருக்கட்டும், கட்டும் பங்கில் நிறைவுள்ளவர்களாய் கர்த்தருக்காக காத்திருப்போம். சொன்ன மழை நிச்சயம் வரும். மழை வரும்போது வெள்ளம் வரும். அந்த வெள்ளத்தை தாங்கி நிற்கணும்னா கட்டி நிற்கணும். பேழை தேவை, ஸ்ட்ரக்சர் தேவை, டீட்டெயில்டு பிப்ளிக்கல் growth தேவை. சும்மா அங்கும் இங்கும் போய் வீடு வீடா ஜெபம் பண்ணி கவுந்து ஊய்ந்து ஐ கேன் டூ தட். எனக்கு ஒரே ஒரு ஆதாரம் இந்த கர்த்தருடைய வசனம். இதை கட்டிட்டு இதில் நிற்பேன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். Shall we stand in the presence of God? Send us the rain, Lord. Send us the rain, Lord. Send us the heavenly rain. Send us the rain, Lord. Send us the rain, Lord. Send us the heavenly rain. Send us the rain, Lord. Send us the rain, Lord. Send us the heavenly rain. Send us the rain, Lord. Send us the rain, Lord. Send us the heavenly rain. மழையை அனுப்பும், மழையை அனுப்பும் எங்கள் மத்தியிலே. மழையை அனுப்பும், மழையை அனுப்பும் எங்கள் மத்தியிலே. Send us the rain, Lord. Hey, send us the heavenly rain. Send us the rain, Lord. Send us the rain, Lord. Send us the heavenly rain. கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் உயர்த்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஹalleluya. அப்படியே கரங்களை உயர்த்தும் போது நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். Heavenly Daddy, we thank you for this wonderful time. Yes, the blessing is on the way. Every word you promised is just coming. But along with blessing always comes a lot of problems. But we want to walk in the next dimension. அடுத்த அளவுல நாங்க நடக்கணும்னா நாங்க எங்க பேழையை கட்டணும். With the details. நீர் சொன்ன மாதிரியின் படியே வாழ்க்கையை கட்டி நிற்க இந்த சத்தம் கேட்கிற யாவருக்கும் கிருபை செய்யுங்க. ஒருத்தர் கூட செதறி உடைஞ்சு போயிடக்கூடாதுப்பா. வரப்போகிற தாழ்விலும் சரி, வரப்போகிற உயரத்திலும் சரி, சரிந்திடாமல் காத்துக்கொள்ளுங்க. தீயவர்களுடைய வாய்கள் பேசும் அளவிற்கு வாழ்க்கை மாறாம பாதுகாத்துக் கொள்ளுங்களேன். வேண்டி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் இந்த கொடிய காலத்திலும், இந்த கஷ்டப்பாதையிலும் நல்ல எண்ணம், நல்ல இருதயம், நல்ல மனப்பாங்கு, கசப்புகளை களைந்து மன்னிக்கும் தன்மைகளோடு
நல்ல ஆட்டிடியூட்டோடு அடுத்த ஆல்டிடியூடுக்காக காத்திருக்கும் தன்மைகளில் எங்களை ஆயத்தப்படுத்தி சிந்தையின் திறன்களை வளர்த்து கொண்டு நாங்கள் காத்து நிற்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களை உயர்த்திடுங்கப்பா. அடுத்த அளவு சீக்கிரம் காண்போம். 2021 தாண்டோம். 22 நாங்க வந்து நிற்போம். டேடி, பெரிய உயரங்களை காண்பீங்க. நீ சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற்றி தாங்க. எங்களை வழிநடத்தி காத்துக்கொள்ளும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களும் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. Blessings. Thank you.